தேவனுடைய திருவிழாவில் நம்ம ஒவ்வொரு வாரம் ஞாயிற்றுக்கிழமை மாலை வேளையில் நம்ம அடிப்படை சத்திய பாடங்களை நம்ம பார்த்துட்டு வரோம். கடந்த வாரத்தில் கூட மீன் வலை அப்படிங்கிற தலைப்பின் கீழே ஒரு சத்திய பாடம் கேட்டோம். ஸோ கடந்த வாரம் நம்ம அறிவிச்சிருந்தோம். இந்த வாரம் என்ன பாடம் பார்க்குறோம், ஆத்மா என்ற தலைப்பின் கீழே நம்ம பாடம் பார்க்க இந்த மனித ஆத்மா அப்படிங்கிற பாடத்தில் 2 பாட்டு இருக்கு. பாகம் 1, பாகம் 2 இருக்கு. ஸோ இந்த நேரத்தில் கூட நம்ம பாகம் 1 நம்ம பார்த்து முடிக்கலாம். ஸோ இந்த பாடத்துக்கு ஆரம்பமாக நம்ம எழுதிட்டு ஜபத்துக்குள்ளாக கடந்து செல்லலாம். ஸோ நம்ம ஜபத்தில் எழுதிக்கூடிய விஜயகுமார் அவர்களை உங்கள் சார்பாக கூட மகா இரக்கமும் உருக்கமும் அன்பும் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, எல்லாம் வல்ல இறைவனே, சகலத்தையும் சிருஷ்டித்தவரே, என் தேவனே, என் இரட்சகரே, என் மீட்பரே, எங்களை வழிநடத்துவரே, ரவியே, ரபூரணியே, ஏக சக்கராதிபதியே, சர்வ வல்லமையுடையவரே, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரே, ஆதி அந்தம் இல்லாதவரே, யெகோவா என்ற நாமம் உள்ள ஒன்றான மெய் தேவனே, ஆண்டவரே, நீரே எங்கள் தேவன். ஆண்டவரே, இந்த அருமையான மாலை வேளையிலும் கூட தேவரீர், நீர் எங்கள் தேவ பிள்ளைகளை எல்லாம் ஒன்று கூட்டி ஆண்டவரே இந்த சத்திய பாடங்களை கேட்க நீர் எங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்கள் வாழ்நாளிலே இந்த ஒரு நாளை நீர் எங்களுக்காக கூட்டி கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே, எங்கள் இந்த நாளிலும் கூட எங்கள் உயிரோட வைத்ததற்காக போடாமல் கூடி இருக்கிறீர். ஆண்டவரே, தகப்பனே, இந்த சத்திய பாடங்களை நாங்கள் கேட்டு இந்த காதில் வாங்கி அந்த காதில் விடாதபடிக்கு ஆண்டவரே, இந்த சத்திய பாடங்களை உள்வாங்கி அதன் பிரகாரம் நாங்கள் நடக்க தேவரீர் எங்களுக்கு அருள் முடியும். ஆண்டவரே, இந்த வகுப்பு ஆரம்பம் முதல் முடியும் வரை தேவரீர் உங்களுடைய தெய்வீக பிரசன்னம் எங்கள் கூட இருக்கணும் சாமி. ஆண்டவரே, ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனா இருந்தால் உங்களிடம் கேட்டால் சம்பூர்ணமா அந்த ஞானத்தை கொடுப்பேன்னு சொல்லியிருக்கீங்க சாமி. இப்பொழுது கூட ஆண்டவரே, இந்த வகுப்பு ஆரம்பம் முதல் முடியும் வரை ஆண்டவரே எங்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுக்கும்படி உங்களுடைய தாழ்மையாய் கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவரே, தேவாதி தேவனுக்கு கொடான கோடி நன்றி தரப்படுகிறது. நேரப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் நேரப்பட்ட நாமத்தின் மூலம் இருக்கிறேன். மனித ஆத்மா பாகம் 1 சப்ஜெக்ட் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த சப்ஜெக்டை நமக்கு தொகுத்து கொடுக்க முடியாத கருவூர் நம்முடைய கார்த்திகேயன் அவர்களை தமிழக சார்பாகவும் உங்கள் சார்பாகவும் அன்போடு கூட தேவ சமூகத்தில் மிகவும் அன்பாய் குடிச்சேர்க்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாருக்கும் கிறிஸ்துவான அன்பின் வாழ்த்துக்களை நான் முதலாவது தெரிவித்துக் கொள்கிறேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு தொடர் வேதாகம வகுப்புல நிச்சயமாக சகோதர சகோதரிகள் உங்க அனைவருக்கும் தேவன் அநேக விஷயங்களை புரிய வச்சிருப்பார். உங்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு சத்தியம் அப்படின்னா என்ன, அந்த சத்தியத்தை நம்ம புரிஞ்சு கொள்ளும் பொழுது நமக்குள்ளாக என்ன நடக்குது அப்படிங்கிறத நீங்க ஒரு உங்களுடைய மனசார நீங்க எல்லாத்தையும் புரிஞ்சு வச்சிருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஒவ்வொரு பாடங்களும் கேட்கும் பொழுது வெறுமனே நீங்க எப்பொழுதுமே டெய்லியும் இல்லை, வாரம் ஞாயிற்றுக்கிழமைகளை நீங்க உங்களுடைய சர்ச்ல நீங்க அட்டெண்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆராதனை போல இது இந்த கூட்டம் இருக்காது. இந்த கூட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, இது வந்து ஒரு ஸ்மார்ட் கிளாஸ் போல நம்முடைய வேதாகமத்திலிருந்து சத்தியங்களை நம்ம கற்றுக்கொள்றோம். வசனம் கூட நம்ம எப்படி வாசிப்போம் அப்படின்னா, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியங்களை விடுதலையாக்கும். 1 மணி நேரம் நம்முடைய
சிந்தனைகளை ஒருமுகப்படுத்தி நம்முடைய வேதாகமத்தில் என்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்குதுன்னு சொல்லி நம்ம ஆராய்ந்து பார்க்கும்போது சத்தியத்தை படிக்கிறோம், தெரிஞ்சுக்கிறோம், நம்முடைய அறியாமையிலிருந்து ஒரு விடுதலை கிடைக்கும் இல்லைங்களா? அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த வசனத்தின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது இன்னைக்கும் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விடுதலை இருக்கிறத நம்ம கவனிக்கலாம். நிச்சயம் நீங்க உணர்வீங்க, உங்களுடைய கண்கள் திறக்கப்படக்கூடிய காரியத்தையும் நீங்க உணர்வீங்க. ஆத்மா, மனிதனுடைய ஆத்மா குறித்து நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நம்முடைய வேதாகமத்துல என்ன மாதிரியான காரியங்கள் சொல்லப்பட்டிருக்குது அப்படிங்கறதை தாண்டி பொதுவா இன்னைக்கு ஆத்மா குறிச்சு என்ன விஷயங்கள் எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க? ஆத்மான நீங்க என்ன நினைச்சிட்டு சொல்லுங்க. ஆத்மா ஆத்மா அழியாது. அருமை. வேற சகோதரி ஒரு அருமையான பதில் கொடுத்துருக்காங்க. ஆத்மா அழியாது. வேற வேற என்ன சொல்றீங்க? ஆத்மான என்ன? ஆத்மா தெரியலையா இல்ல சொல்றதுக்கு விரும்பலையா? ஆவி இருக்குது. ஓகே, ஆவி, ஆத்மா, சரீரம். சரிங்க. ஆத்மா அழியாதது. ஓகே, ஓகே. ஓ, நல்ல அருமையான பதில். அது இன்னைக்கு கிறிஸ்தவ மத்தியில் இருக்கக்கூடிய புரிதல்ல நீங்க சொல்றது ஒரு அருமையான பாயிண்ட். பொதுவா உலகம் முழுக்க இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் நம்ம சொன்னோம், ஏற்கனவே நம்ம சொன்னதான், பெரும்பான்மை கிறிஸ்தவர்கள் தான். உலகம் முழுக்க இருக்கக்கூடிய மக்கள் தொகையில் பெரும்பான்மை யாருன்னா கிறிஸ்தவர்கள் தான். நம்ம இந்தியா மாதிரியான தேசங்கள்ல தான் சிறுபான்மைன்னு சொல்றாங்க கிறிஸ்தவர்கள். அப்ப இந்த பெரும்பான்மை கிறிஸ்தவர்கள் மத்தியில ஆத்துமா அப்படின்னு சொன்னா எல்லாருடைய சிந்தனையிலையும் இருக்கணும்னா மனுஷன், இப்ப நம்ம எல்லாரும் மனுஷனா பிறந்திருக்கிறோம், வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நாம செத்து போனதுக்கு அப்புறம் நமக்குள்ள இருந்து என்ன ஆகுதுன்னா ஆத்மா அப்படியே வெளியே வந்துடும். அந்த ஆத்மா என்ன பண்ண முடியாதுன்னா யாராலையும் என்ன பண்ண முடியாது, அழிக்க முடியாது. அது ஒரு ஒரு காலப்பகுதி வரைக்கும் இந்த பூமியில அப்படியே சுத்திட்டு இருக்கும். அதுல ஏதாவது ஒரு நிறைவேறாத ஆசையோட யாரும் செத்து போயிட்டாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, தங்களுடைய ஆசைய அப்படியே இந்த பூமியில ஆசையை தேடி அப்படியே சுத்திட்டு இருப்பாங்க. அப்புறம் அந்த 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 ஆத்மா இப்படியே சுத்திட்டே இருக்குது அப்படின்னு யாராவது சாமி இல்ல பூஜை புரஸ்காரம் பண்ணியாவது அந்த ஆத்மா சாந்தி அடைய வைப்பாங்க. இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆத்மா சாந்தி அடைகிறது அப்படின்னு. ஏன் இந்த ஆத்மா சாந்தி அடையணும்? சாந்தி அடையலைன்னா அது என்ன ஆகுது, அது ஏதாவது ஒரு ரொம்ப உக்கிரமாயிடுது. வாங்க உள்ள. இல்ல சப்ளை ஆயிடுச்சுங்களா? சரி, இப்படி முதல்ல ஆரம்பிக்கணுங்களா? முதல்ல ஆரம்பிக்கணுமா? நன்றி. எனக்கு ஒரு வியாதி இருக்கு, இடையில யாராவது டிஸ்டர்ப் பண்ணிட்டு நான் மறந்துவிட்டேன். நான் முதல்ல ஆமா. சரி, இப்போ மனுஷன் செத்து போயிட்டா
மனுஷனுக்கு இருக்கக்கூடிய ஆத்மா இந்த பூமியில சுத்திட்டு இருக்குது அப்படின்னு கிறிஸ்துவர் மாத்திரமல்ல, இந்துக்களும் முஸ்லிம்ஸ் எல்லாருமே என்ன பண்றாங்க அப்படின்னா நம்புறாங்க. இந்துக்கள் என்ன பண்றாங்க, இது பேய் பிசாசுன்றாங்க. பேய் பிசாசுனா இப்ப பாருங்க, ஒருத்தர் வந்து அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க, இறந்துட்டாங்க. இறந்ததுக்கு அப்புறம் அவங்களுடைய ஆத்மா என்ன பண்ணுது அப்படின்னா இந்த பூமியில சுத்திட்டு இருக்கு, ஏதாவது ஒரு நிறைவேறாத ஆசையோட சுத்திட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க நம்புறாங்க. பாருங்க, இப்ப வந்து திடீர்னு வந்து ஒரு அம்மாவுக்கு பேய் பிடிச்சிருச்சுன்னு சொல்லி ஒரு கோடாங்கி கிட்டாந்து ஆமா குடுக்கையில அடிச்சு என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டா, இந்த அக்கா காலையில் நல்லா தான் இருந்துச்சு, நம்ம ஆபீஸ் போய் பார்க்கும்போது ஏன் திரும்ப நைட் வந்து இந்த அக்கா நைட்டு 1 மணிக்கு உட்கார வச்சு சாட்டையெல்லாம் எடுத்து அடிச்சு பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா, அல்ல அந்த அக்கா பேய் பிடிச்சிருச்சு அப்படின்ட்டு சரி என்ன அப்படின்னு பார்த்தா அது என்ன பண்றாங்க பார்த்தா அவங்களோட பேசுறாங்க. யாரோட? பேயோட. யாரு நீ? பேச மாட்டேங்குது. சாட்டையில ஓங்கி ஒன்னும் வேகமா பட்டாளம் சொன்னியா அப்படிங்குது. என்னடா யாருன்னு கேட்டா என்ன? அப்போ நான் தான் முருகன். ஐயோ, இந்த அக்கா பேர் முருகன் இல்லையா, அந்த அக்கா சங்கீதா வச்சே, ஆனா ஏன் முருகன் அப்படின்னா உடனே இப்படி கேட்கிறாரு நல்ல பேய் ஓட்டுறது. எங்க முருகன் எங்க வந்த, எந்த ஊரு அப்படின்னா, என் பேர்கிட்ட ஆதார் கார்டுல கேட்பாங்க உங்களுக்கு இல்லையா, இந்த எஸ்ஐஆர் சிஸ்டம் மாதிரி ஏதாவது யாரு எங்க வந்த அப்படின்னா, என் ஊர் வந்து இந்த பக்கம் இருக்குது, அரியலூர் பக்கம். சரி, இங்க இருந்து லால்குடிக்கிறதுக்கு வந்தேன் அப்படின்னு கேட்டா, அப்படியே வந்தேன், நம்ம வந்து தண்ணி எடுக்க வந்துச்சு, குடிச்சுக்கிட்டேன். இது என்ன அப்படின்னா, அப்புறம் 4 தடவை வந்து அடிச்சு அப்படியே கொஞ்சம் இதெல்லாம் எலுமிச்சம் வச்சு ஏதாவது மேஜிக் எல்லாம் பண்ணி அந்த 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 ஆத்மா அப்படி குடிச்சிட்டு போய் எங்க பண்றாங்க, எங்கேயா கொண்டு ஆமா திரும்ப கூட அரியலூர்லயே அப்படி விட்டுறாங்க. இது வித்தியாசமா இருக்கு. இந்த மாதிரி பண்றாங்க. என்ன பண்றாங்கன்னா, இதுதான் அவர் யாரோ ஒருத்தர் முருகன் இருந்தாராமோ, அவர் செத்து போயிட்டாரு, அவருடைய ஆவி அந்த ஆத்மா வந்து இந்த அம்மா பிடிச்சிட்டு உபத்திரம் பண்ணிட்டு இப்படின்னு அவர் பேசுறாங்க. நான் சொல்றது யாரும் புதுசா கேள்விப்படலையே, இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களே எதுவும்? நல்ல வேலை. இப்படித்தான் வந்து நாங்க என்ன பண்றோம், கோயம்புத்தூர் ஜாசத்துக்கு போட்டு பேசும்போது எனக்கே பேய் பிடிச்சிருந்துச்சுங்க, 4 பேர் எடுத்தாங்க. அந்த மாதிரிலாம் யாருக்கும் இல்லையே. ஏன்னா பேச பேச திடீர்னு வந்து அப்படின்னு எல்லாம் பேசிருப்பாரு. ரைட், ஓகே. இப்ப பாருங்க, இப்போ இந்த ஆத்மா குறிச்சு முஸ்லிம் சகோதரர்களும் இஸ்லாமியர்களும் அவங்க ஒரு விதமான நம்பிக்கையில, அது என்னன்னா அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் ரக்கட்டான பேய் மாதிரி ரொம்ப ஆக்ரோஷமாவெல்லாம் அவங்களுடைய பேய் இருக்கிறதாக பார்க்கணும். அதுல வந்து அந்த பேய் ஓட்டுற விஷயங்கள்ல அவங்க வந்து ரொம்ப அதாவது மத பாகுபாடு இல்லாம மசூதிக்கு போனா என்ன பண்ணலாம், எந்த பேய் வேணாலும் ஓட்டுற அளவுக்கு அவங்க திறமைசாலிகளா இருக்கிறாங்க. சரி, இப்ப மனுஷனுக்குள்ள இப்படி ஒரு ஆத்மா இருக்குது. இந்த ஆத்மா என்ன பண்ணுதுன்னா, மனுஷன் செத்து போய் அவங்க அடக்கம் பண்ணி காரியமெல்லாம் முடிஞ்சிடும், வருஷக்கணக்கில் ஆகி போயிடும். ஆனா இந்த பூமியில அவங்களுடைய ஆத்மா சுத்திட்டு இருக்குது அப்படிங்கிறது கிறிஸ்துவர்களும் முஸ்லிம்ஸ் இந்துக்கள் எல்லாரும் நம்புறாங்க, எல்லாரும் நம்பிட்டு இருக்காங்க. அதுக்கு சில பேர் பேய்ங்கிறாங்க, சில பேர் பிசாசுங்கிறாங்க, இன்னொருத்தர் முனி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயங்கள வச்சுக்கிறாங்க. இப்ப நம்ம மனுஷன் செத்து போயாச்சு, இந்த ஆத்மா சாகவே சாகாது, சாகுமா சாகாது அப்படின்னா நம்முடைய அன்பு சகோதரி அது சாகாது அப்படின்னா சரி. இப்ப நம்ம வந்து இந்த நம்முடைய பைபிள் கிளாஸ்ல இந்த கண்ட்ரி சீரீஸ்ல நமக்கு ஒரு நீங்க புரிஞ்சிருப்பீங்க, நம்ம வந்து இவங்க வந்து என்ன 10 ரூம்ல உட்காந்து பேசினாலும் பெரிய விஷயங்கள் பேசுவாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். நீங்க எதுவுமே கட்டுக்கதைகள் பேச மாட்டாங்கன்றது தெரியும் இல்லையா? வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் நமக்கு நித்திய ஜீவன் உண்டு. வேத வசனத்திற்கும் சத்தியத்திற்கும் வித்தியாசம் இருக்குது. வேத வசனம்னா பைபிளை திறந்து அப்படியே கடகடன்னு நம்ம படிக்கணும்னா அதுக்கு பேர் வேத வாசிப்பு. சத்தியம் அப்படின்னா அந்த வேத வசனங்களுக்குள்ள 32,000 வசனங்களுக்குள்ள தேவன் அநேக
ரகசியங்களை மறைச்சு வச்சிருக்கிறார். அதனாலதான் இது பேர் மறைபொருள். காரியத்தை மறைப்பது தேவனுக்கு மேன்மை. இப்படி நீங்க கேட்கலாம், ஏன் நீங்க மறைச்சு வைக்கணும், நாங்க ஏன் தேடி வாசிக்கணும் அப்படின்னா, தேவனுக்கு மேன்மைனா அது காரியத்தை மறைப்பது தேவனுக்கு மேன்மை, காரியத்தை ஆராய்வதும் ராஜாக்களுக்கு மேன்மை. அன்பான சகோதரர்களே, வேத வசனங்களை அப்படியே படிச்சோம்னா நாம தேவனுக்கு பிரியமான அவருடைய பிள்ளைகள் அல்ல. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லும் போது அதுல என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு நாம தீர்க்கமா ஆராய்ச்சி செய்து பார்க்கணும். சரிங்களா? நமக்கு கேள்விகள் வருது, அந்த கேள்விகளை வைத்து வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்தோம்னா நமக்கு அந்த ஆராய்ச்சியின் முடிவில் கிடைக்கிறது சத்தியம். அப்போ எளிமையா ஈஸியா கிடைக்கிறது வசனம், அந்த வசனத்தை ஆராய்ந்து பார்த்தா கிடைக்கிறது சத்தியம். அன்பான சகோதரர்களே, இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, நமக்குள்ள அநேக கேள்விகள் இருக்கு. இந்த மாதிரியான ஆத்மாக்களை குறிச்சு சாகுமா சாகாதா, பேய் பிசாசு இந்த பூமியில இருக்குதா இல்லையா? இன்னைக்கு ஒரு சினிமா எடுத்தா கூட பேய் படம் வருஷத்துக்கு தவறாம 20 படம் வருது. ஓகேங்களா? இது ஒரு ட்ரெண்ட் ஆயிடுச்சு. பேய் முதல்ல ஒரு மனுஷனுக்கு இருக்குன்னு சொன்னாங்க, இப்ப ஒரு காருக்கு இருக்குது, நாய்க்கு இருக்குது, எது வேணா எதுக்கு மைக்கு இருக்கு, கேமராக்கு இருக்கு, எங்க வேணா பேய் இருக்குதா. இன்னைக்கு மனுஷன் படம் ஏகப்பட்ட படம் இந்த மாதிரி எடுத்துட்டு இருக்காங்க. அப்ப எல்லா மனுஷனும் நம்புறாங்க பேய் இருக்குது. இவ்வளவு இன்னைக்கு பாருங்க, ஏஐ டெக்னாலஜி இன்னைக்கு எந்த அளவுக்கு உலகத்துல தொழில்நுட்ப வளர்ச்சி வந்துட்டாலும் இன்னைக்கும் இதை நம்பிட்டு தான் இருக்கிறாங்க. இப்ப நாம என்ன பண்ண போறோம்னா, எல்லாரும் சொல்றத அப்படியே காதுல கேட்டு அப்படியே போறதுக்கு நாம இல்லை. நம்முடைய விசுவாசம் வேத வசனங்களின் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்டிருக்கு. அன்பான சகோதரர்களே, அப்ப எது தேவனுக்கு பிரியம் அப்படின்னா, நம்ம உண்மை கிறிஸ்துவராக இருந்தா, இப்படி சொல்லலாம், உண்மையாகவே நம்ம கிறிஸ்துவராக இருந்தா நமக்கு ஏற்படக்கூடிய கேள்விகளுக்கு பைபிள்ல என்ன பதில் போட்டிருக்கு. எனக்கு ஒரு சந்தேகம் வருது, அந்த சந்தேகத்தை குறித்து வேத வசனம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்ப எனக்குள்ள ஒரு கேள்வி, உண்மையாகவே மனுஷன் சாகும்போது ஆத்மா கூட சாகிறது இல்லையா? ஆத்மா சாகணும் சாகாதா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. பைபிள்ல என்ன பண்ணணும், நாம தேடி வாசிக்கணும். அப்படின்னா எங்க கிடைக்குது வசனம்? எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 4வது வசனம் வாசிங்க. எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், இதோ எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையவைகள், தகப்பனின் ஆத்துமா எப்படியோ அப்படியே மகனின் ஆத்துமாவும் என்னுடையது, பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும். நல்லா சொல்லுங்க, கடைசி வரி மாத்திரம். பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும். கேட்கல? பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும். சாகுமா சாகாதான்னா சாகுன்னு வசனம் சொல்லுங்க. இல்லைங்க, நீங்க நல்லா பாருங்க பிரதர், அங்க என்ன போட்டுருது? பாவம் செய்யற ஆத்மாதான் சாகும். பாவம் செய்ய ஆத்மா. அப்போ இந்த பூமியில பாவம் செய்யாத மனுஷன் யாராவது இருந்தாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? அந்த அவங்களுடைய ஆத்மா சாகவே சாகாது. பாவம் செஞ்சா செத்து போயிருது, ஆத்மா செத்துடும். அப்ப பாவமே செய்யாம இருந்தா, இந்த பூமியில எந்த மனுஷன் பாவம் செய்யாம இருக்கிறான்? 2 நாளாகவும் 6ஆம் அதிகாரம் 36வது வசனம். 2 நாளாகவும் 6ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம், பாவம் செய்யாத மனுஷன் இல்லையே. பாவம் செய்யாத என்ன பண்றது? முதல் கேள்வி, ஆத்மா சாகுமா சாகாதா அப்படின்னா வசனம் சொல்லுச்சு பாவம் செய்யற ஆத்மா சாகும். அப்ப பாவம் செய்யாத மனுஷன் யாருமே இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாரும் பாவம் பண்றாங்க. சரி, எல்லாரும் பாவம் பண்றாங்க, நாமளா சொல்லாம வசனம் சொல்லணுமா? ரோமர் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் என்ன போட்டுருக்குதுங்க? ஆமா, எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் ஒருத்தர் பாக்கி நான் பாவமே பண்றீங்க அப்படின்னு யாராவது இருக்கீங்களா? அப்படியே கைப்பட லைட்டா தூக்குங்க. நான் ஆட்டி சொல்ல மாட்டேன், நான் பாவமே பண்ணல. சரி, எங்க வீட்டுக்காரர் எந்த பாவம் பண்ணல அப்படின்னா சொல்லுங்க. நான் அவர் வரல, ஆனா அவர் எந்த பாவம் பண்ணல அப்படியா சொல்றீங்களா?
வாய்ப்பே இல்லையா? ஓகே. அப்போ உலகத்துல ஒரு மனுஷனா பிறக்கும் போது ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அந்த குழந்தை பிறக்கும் போது எப்படி பிறக்குதா? பாவத்துல பிறக்குது. அப்ப எல்லாரும் பாவத்திலே பிறந்து பாவத்திலே வளர்ந்து பாவத்திலே சாகுறாங்க. காரணம் பாவத்தின் சம்பளம் தான் வரணும். கரெக்டுங்களா? அப்ப எல்லோரும் இந்த உலகத்துல பாவிகளாக இருக்கிறாங்க. எல்லோரும் பாவிகளாக இருக்கிறதுனாலதான் இந்த பாவத்திலிருந்து விடுதலை ஆக்குறதுக்கு, பாவத்திலிருந்து ரட்சிக்கிறதுக்கு ஒரு ரட்சகரை தேவன் இந்த பூமியில ஏற்படுத்தினார். அன்பான சகோதரர்களே, சரிங்களா? பாருங்க, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்ததுக்கான காரணம் என்ன? ஓகேங்களா? இப்போ நம்ம எல்லாரும் பாவிகள். நீங்க பாவி, நீங்க பாவி அப்படின்னு சொன்னா உங்களுக்கு கோவம் வருதா? எப்படி எங்களை பாவின்னு சொல்லலாம்? கோவம்லாம் வரல இல்லைங்களா? சரி, ஏன்னா எனக்கு கோவம் இல்லை, ஏன்னா நானும் பாவிதான். கரெக்டா? சரி, இப்போ நம்ம எல்லாரும் பாவத்தில் இருக்கிறோம். அப்ப எல்லாரும் பாவம் பண்ணிட்டு இருக்கோம், தெரிஞ்சும் தெரியாமலும். இதெல்லாம் நிறைய பாவங்கள். அப்ப எல்லாரும் பாவம் செஞ்சு வாழ்ந்துட்டோம், ஒரு நாள் இறந்துட்டோம். ஆனா இறந்ததுக்கு அப்புறம் நம்ம ஆத்மா, நீங்க சொல்றது ஓகே, ஆனா பேய் பிசாசு இருக்குது, பைபிள்லயே நம்ம அதான் படிப்போம். அதுக்கு முன்னாடி மனுஷன் செத்து போனதுக்கு அப்புறம் ஆத்மா மாத்திரம் தனியா பிரிஞ்சு இந்த பூமியில சுத்திட்டு இருக்குன்னு சொன்னா, மனுஷனை பத்தியும் மனுஷனுடைய சரீரத்தை பத்தியும் நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு சின்ன நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம். மனிதனுடைய உடல்ல எலும்புகள் இருக்கா? எலும்பு மட்டும் தாங்க இருக்குது அப்படிங்கிறீங்களா? சரி, எலும்புகள் 206 எலும்புகள் இருக்குன்னு சொல்றாங்க. அதுல பெரிய எலும்புகளோ சின்ன எலும்புகளோ சேர்த்து எல்லாமே ஒரு 206 எலும்புகள் இருக்குன்னு சொல்றாங்க. இன்னும் பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல அதுல முக்கியமா நாக்கு. இது நாக்கு மாதிரி இருக்கா? சரி, நாக்குன்னு ஒத்துக்குங்க, ஓகேவா? இது நாக்கு. அந்த நாக்குல மாத்திரம் இருக்கா 9000 நரம்புகள் இருக்காம, 9000 நரம்புகள் என்னன்னா சாப்பாடு டேஸ்ட, இதுதான் இந்த டேஸ்ட் தான். ஆமா, ஒரு பிரியாணி செய்யணும்னு வச்சுக்கோங்க. ஒரு பிரியாணி சாப்பிடுறீங்கன்னா இது ஆம்பூர் பிரியாணியா தலப்பா கட்டியா அப்படின்னு வச்சோடனே ஒரு வாய் போட்டோன்னு சொல்லுதுல. எப்படி நீங்க ஏற்கனவே சாப்பிடும் போது அதை ரெக்கார்ட் பண்ணி மூளைக்கு கொண்டு போய் ஏற்றி ரெக்கார்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணிருக்கு. இது பிரியாணி அப்படின்னு கண்டுபிடிக்குது. அதுல எந்த பிரியாணின்னு கண்டுபிடிக்குது. டேஸ்ட்ல அந்த வேரியன்ட் எவ்வளவு இருந்தாலும் கண்டுபிடிக்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு படைப்பு இந்த நாக்கு வல்லமை. சரிங்களா? சரி, இது வேணாம், நாக்கு பத்தி பேச நிறைய பேசலாம். முடி, நம்ம தலையில இருக்கிற முடி எவ்வளவு இருக்குன்னு நினைக்கிறீங்க? சில பேருக்கு சீக்கிரம் எண்ணிடலாம். என்ன முடியாதுன்னு சொல்லாதீங்க. சில பேருக்கு சீக்கிரம் எண்ணிடலாம். ஒரு நல்ல சராசரியா இருக்கக்கூடிய மனுஷர்களுக்கு 1.5 லட்சம் முடிகள் இருக்கு. மெனக்கெட்டு கொஞ்சம் எண்ணி பார்த்திருப்பாங்க உங்களுக்கு அப்படின்னு நினைக்கிற சயின்ஸ். ஒரு சராசரியா இருக்கக்கூடிய ஒரு மனுஷனுக்கு 1.5 லட்சம் முடிகள் இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப இந்த 1.5 லட்சம் முடிகளுக்கு ஒவ்வொரு வேர் இருக்கு, அதுல துளைகள் இருக்கு. நீங்க அதுக்கு இன்னும் டீப்பா போனா அவ்வளவு விஷயம் இருக்கு. சரிங்களா? மாதிரி இந்த உடம்புல இந்த உடலுடைய இயக்கத்திற்கு மிஷின் மாதிரி பக்கா பிரில்லியண்டான ஒரு மிஷின் இல்லையா? அதுல ஒவ்வொரு மூமெண்ட்டுக்கும் ஒவ்வொரு ஜாயிண்ட் இருக்கு உடம்புல. ஆங்கிள் ஜாயிண்ட் இருக்கிறாங்க, அப்படி இந்த ஹிப் ஜாயிண்ட் இருக்கிறாங்க, அப்புறம் எல்போங்கிறாங்க, நிறைய அவ்வளவு விஷயங்கள் இந்த உடம்புல இருக்குது. அந்த ஒவ்வொரு ஜாயிண்டையும் இயக்கிறதுக்கு உள்ள நரம்புகளும் அங்க பாருங்க, எப்படி பால் பேரிங் சுத்துறதுக்கு கிரீஸ் எல்லாம் உள்ள அப்ளை பண்ணிருக்காங்க. அந்த மாதிரி பாருங்க, உள்ள ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அதுக்கான மூட்டுகள்னு சொல்றாங்க. அதுல 100 வகையான மூட்டுகள் இருக்கு. அந்த ஒவ்வொரு மூட்டுகளும் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமாக இருக்கும். தேவனுடைய படைப்பை கவனிச்சு பார்க்கும்போது அந்த ஒவ்வொரு மூட்டுகளும் பாருங்க அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அதுல இன்னும் நிறைய விஷயங்கள் நீங்க பார்க்கும்போது அதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் ஆச்சரியமா, இன்னும் மேலும் ஆச்சரியத்தை ஏற்படுத்துன்னா நம்முடைய உடம்புல இருக்கக்கூடிய நரம்புகள், உடம்புல இருக்கக்கூடிய நரம்புகள் எல்லாத்தையும், ஒவ்வொருத்தருடைய மனுஷனுடைய உடம்புல இருக்கக்கூடிய நரம்புகள் எல்லாத்தையும் ஒன்னா ஜாயின் பண்ணா சுமார்
60,000 மைல் தூரத்துக்கு இருக்கு. 60,000 மைல், ஒரு மைலுக்கு 1.5 கிலோமீட்டர் சொல்றாங்க. 60,000 மைல் நீங்க கணக்கு போட்டு கிட்டத்தட்ட 1,00,000 கிலோமீட்டர் பக்கம் நரம்புகள் நம்முடைய உடம்புல இருக்கு. சரிங்களா? அன்பான சகோதரர்களே, உடம்புல அவ்வளவு விஷயங்கள் இருக்குது. அதுல 30,000 நரம்பு செல் மண்டலங்கள் இருக்கின்றன. நம்ம தோல் இருக்கு பாருங்க, தோல்னா நம்முடைய சரீரத்துடைய மேல் பரப்பு. இதுல இப்படி தொட்டா ஒருத்தர் தொட்டுட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த ஒரு சென்ஸ் இருக்கு இல்லையா? எப்படி செல்போன் இப்படி டச் பண்ணா லைட் எரியுது, ஆன் ஆகுது, அப்படி டச் பண்ணா ஒர்க் ஆகுது இல்லையா? அந்த மாதிரி ஒரு டச் இதுதான் நம்முடைய பாடி. இந்த தொடு உணர்வுகளுக்கு மாத்திரம் 40 லட்சம் செல்கள் இருக்கு. சரிங்களா? எல்லாத்துக்கும் மேல மூளையெல்லாம் பிரெயினுடைய ஆக்டிவிட்டிஸ் மட்டும் நீங்க நினைச்சு பார்த்தா ஆச்சரியமா இருக்கும். நாம காலையில என்ன படிச்சோம், என்ன வசனம் சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு நமக்கு தெரியல. ஆனா உண்மையா நம்ம மூளையினுடைய கெப்பாசிட்டி நம்ம 2 கோடி புஸ்தகங்கள், நல்ல பெரிய புஸ்தகங்கள், சரிங்களா, படிச்சு ஸ்டோரேஜ் பண்ற அளவுக்கு கெப்பாசிட்டி உள்ளதுதான் என்ன நம்முடைய மூளை. சரி, இதை நம்ம உடம்புல இருக்கிற விஷயங்களை பார்த்தோம் இல்லையா? இதுல ஆத்மா எங்க இருந்துச்சு? ஆச்சரியமா பேசின மூளையிலையா, நரம்பு மண்டலங்களையா, எலும்புகளுக்கு இல்லையா, எங்க இருக்கு? ஆனா ஆத்மா இருக்குது. ஆனா எங்க இருக்கு? சரி, இது இப்ப நம்ம எவ்வளவு பார்த்தது சயின்ஸ்ல ஒரு ஹியூமன் பாடியை ஸ்கேன் பண்ணி எலும்பு எத்தனை, நரம்பு எத்தனை, முடி எத்தனை பார்த்தோம். தேவன் ஒரு மனுஷனை படைக்கும் போது ஆத்மாவை எங்க வச்சு படைச்சாரு, எப்படி படைச்சாரு அப்படின்னு படிச்சோம்னா, ஆத்மானா என்ன, அதனுடைய வேலை என்ன அப்படிங்கறத நமக்கு தெரிவிச்சோம். சரிங்களா? இப்ப பார்க்கலாம், மனுஷனை உண்டாக்குனது எங்கன்னா, மனுஷன் யாரு? முதல் மனுஷன் ஆதாம். அதுல ஏதாவது மாற்றம் இருக்கா? இப்ப ஆதாம் படைக்கும் பொழுது ஆதாம் எப்படி படைச்சார் வாசிக்கலாங்களா? சகோதரி வசனம் வாசிப்பாங்க. வாசிக்கும் போது அந்த வசனத்தை நல்லா கவனிக்கணும். காரணம் அந்த வசனத்துல நம்ம விளக்கங்கள் பார்க்கணும். வாசிக்கிறீங்களா? ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவ ஆத்துமாவானான். பாருங்க, வசனம் எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா, தேவன் மனுஷன் உண்டாக்குறார். எதுல? மண்ணுல. எப்படி உண்டாக்குறாங்க? இப்ப இன்னைக்கு நம்ம நம்ம வீட்டுல ஒரு குழந்தை பிறக்குதுன்னா நம்ம மண்ணுல செஞ்சோமா? ஆதாம் எப்படி செஞ்சிருக்காங்க? நான் இதெல்லாம் படிக்கும்போது நான் நினைச்சேன், அப்படி ஒரு பொம்மை மாதிரி செஞ்சு, அப்படி மனுஷன் செஞ்சு, அப்படி உருவம் மாதிரி வச்சு, கை, கால், தலை, கண் அப்படிலாம் பண்ணியே செஞ்சு, அப்படி ஊதுறனே அப்படி எந்திரிச்சு எனக்கு உயிர் வந்துருச்சு அப்படி இருந்துச்சு. இந்த மாதிரி நான் நினைச்சுக்கிட்டேன். நீங்க நினைச்சுட்டு அப்படிங்களா? சரிங்களா? இப்ப பாருங்க, மனுஷனை மண்ணுல படைச்சாங்க. வசனம் அப்படித்தான் இருக்கு. மண்ணினால உண்டாக்கி அவருடைய நாசியில ஜீவ சுவாசத்தை ஊதினார். அப்புறம் ஜீவ ஆத்மா. மனுஷன் இப்போ ஜீவாத்மா. புரியுதுங்களா? இப்போ இந்த ஜீவாத்மாவுக்கு மண்ணு அப்படியே என்ன ஆகல, ஜீவாத்மா ஆகல. ஆமா, அந்த சுவாசம் இல்லைன்னா திரும்ப மண்ணுதான். கரெக்டா? அப்போ சுவாசம் இருந்தா ஜீவாத்மா, சுவாசம் இல்லைன்னா மண்ணு. திரும்பவும் சொல்றேன், நல்லா கேளுங்க.
சுவாசம் இருந்தா ஜீவாத்மா, சுவாசத்தை எடுத்துட்டா அன்பான சகோதரர்களே, இதுல நல்லா கவனிச்சு பாருங்க. மண்ணு அப்படின்னா இப்ப ஏன் எந்த மண்ணு? களிமண்ணா, செம்மண்ணா, கரிசல் மண்ணா? நம்மளுக்கு அடுத்தது ஒண்ணு பிரியும் இல்லையா, அறிவு கவனம் இல்லையா? இப்ப அடுத்தது எந்த மண்ணு? எந்த மண்ணுன்னு எப்படி சொல்றது? மண்ணுன்னு தான் வசனம் இருக்கு. இது இப்ப இதுல என்னன்னா மண்ணின் மூலக்கூறுகளால மனுஷன் உண்டாக்கு. அன்பான சகோதரர்களே, நம்முடைய உடம்புல பாத்தீங்கன்னா மண்ணுல என்னவெல்லாம் இருக்குதோ அது அப்படியே நம்முடைய சரீரத்தில் இருக்கு. சரிங்களா? உதாரணத்திற்கு மண்ணுல இரும்பு இருக்கு, மண்ணுக்குள்ள இரும்பு இருக்கு. நீங்க ஒரு காந்தம் மேக்னெட் அப்படி போட்டீங்கன்னா இந்த குழந்தைங்க விளையாட இல்லையா? இன்னைக்கு எல்லாம் வீடியோ கேம்ல விளையாண்டு இருக்காங்க. எங்க காந்தம் சொல்ல ஒரு நாங்களாம் சின்ன பையனா இருக்கும் போது ஒரு காந்தத்தை எடுத்து மண்ணில் போட்டோம்னா அப்படி என்னன்னா அப்படியே எல்லா மண்ணும் ஒட்டாது, அந்த இரும்பு தன்மையில் இருக்கக்கூடிய அந்த இரும்பு துகள்கள் மாத்திரம் போட்டு. சரிங்களா? அப்ப என்ன பண்றோம் அப்படின்னா மண்ணுக்குள்ள என்ன இருக்குது? இரும்பு இருக்கு. அதே மாதிரியே நம்ம உடம்புலயும் இரும்பு இருக்கு. இரும்பு சத்து, அயன் டேப்லெட், அயன் டானிக். ரொம்ப வீக்கா இருக்கிறாங்களா, ரொம்ப சோர்வா இருக்கிறாங்களா, ஹாஸ்பிட்டல் எனக்கு கொஞ்சம் வேலை செஞ்சாலே அப்படி வீடு கூட்டினாலே எனக்கு கையால ஓச்சுக்குதுங்க, என்னால என்ன பண்ண முடியல, வேலையெல்லாம் செய்ய முடியல, நின்று பேச முடியல, நிக்க முடியல அப்படின்னா உங்களுக்கு இரும்பு சத்து கம்மியாயிருச்சுங்க அப்படின்னு டேப்லெட் நல்லா கருன்னு என் கருப்புல ஒரு மாத்திரை கொடுப்பாங்க. அந்த மாத்திரை கூட நீங்க மேக்னெட்ல போட்டுனா காந்தி போட்டு, ஏன்னா இரும்பு. சரிங்களா? இதே மாதிரிதான் ஒவ்வொன்றும். நீங்க மனுஷன் உடம்புல இரும்பு மாத்திரம் இல்ல, கந்தகம், பாஸ்பரஸ் எல்லாமே எல்லாமே. ஆனா ஒரு சரியான விகிதாச்சாரத்தில் இருக்கு. இப்ப தேவன் என்ன பண்றாரு? மண்ணினால் உண்டாக்குறார் அப்படின்னா இந்த மாமிச சரீரம் எப்படி இருக்குன்னா மண்ணின் மூலக்கூறுகளால் உண்டாக்கப்பட்டிருக்குது. அதனாலதான் மனுஷன் செத்து போயிட்டாங்கன்னா அவங்களை என்ன பண்றாங்க? முதல்ல எடுத்தோடனே மண்ணில் போட்டாங்களா இல்ல ஆளுக்கு சொல்லி விடுறாங்க, தகவல் சொல்றாங்க, வாட்ஸ்அப் குரூப்ல போடுறாங்க. நாம என்ன போடுறோம்? சூப்பர் அப்படின்னு போடுறாங்க. என்ன கமெண்ட் எதுக்கு போறது தெரியாம கரெக்டா. அப்புறம் என்ன பண்ணுவாங்க? சொந்தக்காரங்க வருவாங்க, பெட்டி எல்லாம் வச்சு எல்லாம் பேசி பாஸ்டர் ஐயர் எல்லாம் வருவாங்க. என்ன பண்ணுவாங்க? செய்ய வேண்டிய செஞ்சு அப்படியே கடலை கொண்டு வச்சோடனே மண்ணிலிருந்து வந்தாய் மண்ணுக்கே திரும்புகிறாய். கரெக்டுங்களா? அப்ப அங்கதான் மண்ணு அப்படிங்கறத எங்கதான் புரிஞ்சுக்கிறாங்க. அதை சொன்னா செத்து போறவங்களுக்கு தெரியுமா? ஆனா எதுக்கு அதை சொல்றாங்க? நாளைக்கு சாக போறவங்களுக்கு சொல்றாங்க, அவ்வளவுதான். கரெக்டுங்களா? அப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா நாம மண்ணு. யாருக்கா நம்பிக்கை இல்லையா? உள்ள பேசுறாங்க. சகோதரரை உயிர்த்தெழுதல் நம்பிக்கையோடு இங்க நாங்க என்ன பண்றோம்? அடக்கம் செய்கிறோம் அப்படின்னு மண்ணலை போட்டு எல்லாம் முடிச்சு பண்றாங்களா? ஒரு மாசம் கழிச்சு போய் சகோதரன் பார்க்கணும் போல இருக்குது அப்படின்னு தோண்டி பார்த்தா சகோதரன் இருப்பாரா? இருக்க மாட்டார். அவர் மண் இல்ல, அவர் வைரமாச்ச கட்ட சொல்லலாம், என்ன வேணா சொல்லலாம். ஆனா ஒரு மாசம் கழிச்சு அவர் அங்க இல்ல. எங்க போனாரு? மண்ணு. அப்புறம் நம்பலாம், ஆமா மண்ணுதான், எல்லாரும் மண். அப்ப மண்ணிலிருந்து வந்தோம், மண்ணுக்கு போனோம். அது மண்ணோட கலந்துருக்கு. சரிங்களா? ரைட். இப்போ பாருங்க, இப்போ சொல்லலாம் ஆத்மா சாகுன்னா சாகுன்னு வசனம் பார்த்தோம். அதுல பாவம் செஞ்ச ஆத்மா சாகும். சரி, அப்ப யாரெல்லாம் பாவம் செய்யறா? எல்லாரும் பாவம் செய்யறாங்க. அப்ப எல்லாரும் பாவம் செஞ்சா எல்லாரும் சாவாங்க. எப்படி சொல்றீங்க? பாவத்தின் சம்பளம் மரணம். கரெக்டுங்களா? அன்பான சகோதரர்களே, இப்போ நாம என்ன பண்ணலாம்னா ஒரு சில கேள்விகள் அப்படின்னு சொல்லும் போது என்னடா இவன் கேள்வி கேட்டு உசரம் வாங்கிடுவான் போல இருக்கு அப்படின்னு நினைச்சோம்னா கேள்விகள் கேட்கறது போது
நீங்க சிந்திக்கணும். உங்களுடைய சிந்தனைக்காகத்தான் இந்த கேள்வி இல்லையா? ஆத்மாவுக்கு மரணம் இருக்கிறதா? அடுத்த கேள்வி, ஆத்மாவுக்கு ரத்தம் இருக்கா? ரத்தம் இருக்கான்னு நாங்க கத்தியில குத்தியா பார்த்தோம். சரி, அதே கேட்டுவோம். ஆத்மாவை கத்தியில் குத்த முடியுமா? ஆத்மாவுக்கு அறிவு இருந்தா? ஆத்மா பசிக்குதுன்னு சாப்பிடுமா? செத்து போனதுக்கு அப்புறம் கொண்டு வைக்கிறாங்களே காரியம் பண்ணும்போது அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கறி சாப்பாடு பண்ணி வைக்கிறாங்க. ஏன்? அவரோட ஆத்மா வந்து சாப்பிடுதான். அதை அடக்கமான கொண்டு போகவே என்ன பண்றாங்க? பொரியெல்லாம் வச்சுட்டு போயிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்த்துருக்கீங்களா? எதுக்கு பொறி இறக்குறாங்க? தெரியாதா? எல்லாரும் செய்யறாங்க, பாக்குறான், அவ்வளவுதான். என்னவாம அவர் இறந்துட்டாரு இல்லையா? ஆத்மா வந்து என்னவாமா வீட்டுக்கு வந்துடக்கூடாது. பொறியை போட பொறுக்கிட்டே நெஜம்தாங்க, பொய் சொல்லுங்க, நெஜம்தாங்க. ஓகேங்களா? என்னவாமா பொறுக்கிட்டே அதாவது இவங்க என்ன பண்றாங்க, அந்த ஆத்மாவே கன்ஃபியூஸ் பண்ணி விடுறாங்க. இதுல இடையில கடுகு இன்னும் சின்னதா இருக்கு இல்லையா? ஒருவேளை பொறுக்கிட்டா கூட கடுகு எப்படி திரும்ப கூட்டு வந்துடாத, போனதாகவே இருக்கு அப்படின்னு என்ன பண்றாங்க, ஒரு கடுகு இதெல்லாம் போட்டு இறக்குது. அப்புறம் பிடிச்சதுன்னு சொல்லிட்டு நீங்க வீட்டுக்கு வந்துடாதீங்க, உங்களுக்கு சாப்பாடு என்ன பண்றாங்க அங்கேயும் கூட வைக்கிறாங்க. ஆத்மா சாப்பிடுமா சாப்பிடாதா அப்படின்னு சொன்னவங்க எல்லாம் கொண்டு போய் நாம வந்து கல்லறை தோட்டத்துல சாப்பாடு வச்சோமா இல்லையா? வச்சிருக்கிறோம்ப்பா சொல்லுங்க, நீங்க வச்சிருக்கலாம். சாப்பிடுமா சாப்பிடாதா ஒரு சாப்பாட்டை நம்ம வேஸ்ட் பண்ணணும், நீ கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? ரைட். நமக்கு எல்லாமே வசனம் தான். வசனம் சொல்லுதா? கேள்விய ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கேள்விக்குள்ள நம்ம வந்து பதில் பார்க்கணும் இல்லையா? பதில் பார்க்கலாம். ஆத்மாவுக்கு மரணம் இருக்கா? சரி, மரணம் இல்லையா? வசனம் சங்கீதம் 56:13 வாசிங்க. 56 சங்கீதம் 13 வசனம். நான் தேவனுக்கு முன்பாக ஜீவன் உள்ளோருடைய வெளிச்சத்திலே நடக்கும்படி நீர் என் ஆத்துமாவை மரணத்துக்கும் என் கால்களை இடறலுக்கும் தப்புவியாதிருப்பீரோ. என்ன சொல்றாருன்னா, என் ஆத்மா சாக போகுது, சாகாம தடுத்து நிறுத்துறீங்களான்னு கேட்கிறாங்க. அப்படின்னா மரணம் வரப்போகுது, மறிக்கும் அப்படின்னு. சரி, ரைட்டு. யாராவது ஆத்மா சாகர தடுத்து நிறுத்த முடியுமா? இன்னொருத்தல பேசுறாங்க. சங்கீதம் 22:29. 22ஆம் சங்கீதம் 29ஆம் வசனம். பூமியில் செல்வவான்கள் யாவரும் புசித்து பணிந்து கொள்வார்கள், புழுதியில் இறங்குகிறவர்கள் யாவரும் அவருக்கு முன்பாக வணங்குவார்கள், ஒருவனும் தன் ஆத்துமா அழியாதபடி அதை காக்கக்கூடாதே. இன்னும் சொல்ல போனா ஆத்மா கண்டிப்பா சாகும், அதுக்கு மரணம் இருக்குது, அதை யாராலும் என்ன முடியாது, அப்படியே அழிக்காம காத்து கொள்ளவே முடியாது அப்படிங்கறத இங்க சொல்லியிருக்க. ஆத்மா சாகும், அதுக்கு மரணம் இருக்குது அப்படிங்கறத வேதவசனம். அன்பான சகோதரர்களே, இப்போ நாம நினைக்கிறோம் மனுஷன்தான் சாவா, மனுஷனுக்குள்ள இருக்கிற ஆத்மா சாகாது அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. அந்த ஆத்மா என்ன பண்ணுதுன்னா, அது அறியாம இந்த பூமியில சுத்திட்டே இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதனாலதான் நம்ம கேட்டோம், அந்த ஆத்மா வந்து ஒரு மனுஷனுடைய சரீரமா? சரீரம் இல்லையா? ஆத்மாவுக்கு சரீரம் இருக்குதா? சரீரம் இல்லையா? அது ஒரு ஆவி மாதிரி காத்தா சுத்திட்டு இருக்குது அப்படின்னா அதுக்கு சரீரம் இருக்காது. இன்னைக்கு எல்லாரும் ஒண்ணு எப்படி பேசணும்னா, நீங்க மக்கள் எப்படி பேசிட்டு இருக்காங்களோ அந்த மாதிரி நம்ம நினைச்சு பேசணும்னா அதுக்கு ஒரு பாடி இல்லை. ஏன்? அந்த பாடி எங்க போச்சு? அது மண்ணா போயிடுச்சு. அது என்ன பண்ணுது? அது யாரு கண்ணுக்கு தெரியாது, சுத்திட்டே இருக்கும். அப்படின்னா அதுக்கு ஒரு மாமிச சரீரம் இல்லை, இருந்தது செத்து போச்சு.
சரிங்களா? ரைட். இப்போ அதுக்கு ரத்தம் இருக்குமா? சரீரமே இல்லையா? எப்படி ரத்தம் இருக்கு? எரேமியா 2ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். எரேமியா 2ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். உன் வஸ்திர ஓரங்களிலும் குற்றமில்லாத ஏழை ஆத்துமாக்களின் ரத்தம் காணப்படுகிறது. போதுங்க. ஏழை ஆத்துமாக்களின் ரத்தம். ஆத்மாக்கு ரத்தம் இருக்குது. அதுல ஏழை ஆத்மாவும் இருக்குது, பணக்கார ஆத்மாவும் இருக்கு. ஆத்மா சாகுமா? சாகும். மரணம் வருமா? வரும். அந்த மரணத்தை யாராலும் தடுத்தல நிறுத்த முடியாது. அப்படி படிச்சோம். அடுத்தது ரத்தம் இருக்குதா அப்படின்னா ரத்தம் இருக்குது. சரி, அடுத்தது ஆத்மாவுக்கு நம்ம சரீரம் இல்லைன்னு ஒருவேளை எல்லாரும் பேசுறதா நம்ம நினைச்சுட்டோம்னா ஆத்மாவை கத்தியில குத்த முடியுமா? சரீரமே இல்ல, அதே கண்ணுக்கு தெரியாது, அது மாதிரி காத்தா சுத்திட்டு இருக்குது, அது எப்படி நம்ம கத்தியில குத்துறது? ஆனா வசனம் சொல்லுது, உன் ஆத்மாவையும் ஒரு பட்டயம் உருவி போகும். பட்டயம் உருவி போகும்னா பட்டயம்ங்கிறது கத்தி. அப்படி குத்துனா இங்கிருந்து அந்த பக்கம் வெளியே வரும். அப்ப ஆத்மாவை குத்த முடியுது. என்னப்பா அது புரியுற மாதிரி இருக்குது, ஆனா புரியாத மாதிரி இருக்கு. வந்துடும், இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சிடும். 2 நிமிஷம் பொறுமையா இருக்கு. அடுத்தது ஆத்மாவுக்கு அறிவு இருக்குதா இல்லையான்னு கேட்ட ஒரு கேள்வி. ஆத்மாவுக்கு அறிவு இருக்குமா இருக்கா? அறிவு இருந்தா நல்லது, அறிவில்லாமல் இருக்கக்கூடாது. ஆத்மாவுக்கு அறிவில்லாமல் இருப்பது நல்லது. அப்படின்னா அறிவோடு இருக்குன்னு சொல்லுது. எந்த ஆத்மாவும் அறிவோடு இருக்கு. இப்ப இதுவரைக்கும் படிச்ச விஷயங்களை வச்சு கன்சால்டேட் பண்ணி நீங்க என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்போ உங்களுக்கு ஆத்மால என்னன்னு ஓரளவுக்கு பிடிப்படுதா? பழைய மாணவர்கள் யாரும் சொல்லக்கூடாது, ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் சொல்லக்கூடாது. நியூ ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க நிதானிச்சு பாருங்க, ஏதாவது பிடிப்படுதா? சரி, இல்லைன்னா இன்னும் கூட வசதி பார்க்கலாம். நமக்கு தெளிகிற வரைக்கும் நம்ம படிப்போம், நம்முடைய ஆராய்ச்சி தொடரும். யாத்ராகம புஸ்தகத்துல இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்து அடிமையா இருந்து அவங்க அடிமைத்தனத்திலிருந்து தேவன் மீட்டு கொண்டு வந்து மோசை மூலமா அவங்களுக்கு ஒரு தேசத்தை உண்டாக்கி அந்த தேசத்துக்கு கொண்டே சேர்த்தாங்க. 40 வருஷம் நடையா நடந்தாங்க. அதை பத்தி தான் நம்ம படிச்சோம். யாத்ராகமத்துல இருக்கு. அப்படி அவங்க எல்லாம் வந்து என்ன பண்றாருன்னா எகிப்துல இருந்து கிளம்பி கூட்டு வர்றதுக்கு 10 வாதைகள் எல்லாம் ஏற்படுத்தினாலும் நீங்க முன்னாடி வகுப்புல நீங்க படிச்சிருப்பீங்க. அதுல 10வது வாதை தலைச்சம்பிள்ளை சங்காரம்னு ஒரு வாதை இருக்கு இல்லையா? அதுல ஒரு அருமையா ஒரு அந்த இஸ்ரேல் ஜனங்களுடைய தலைச்சம்பிள்ளை காக்கப்படுறதுக்கு ஆட்டு குட்டியை ஒன்று எடுத்து அதோட ரத்தத்தை நிலைக்கால தெளிச்சா உங்க வீட்டுல இருக்குங்க. அதை என்ன பண்ணணும், நித்திய நியமமா நீங்க என்ன பண்ணணும்னா வருஷந்தோறும் அந்த ஆமா நீசான் மாதம் 14ஆம் தேதி அந்த பஸ்கா பண்டிகையாகவே யூதர்கள் இன்னைக்கு வரைக்கும் என்ன பண்றாங்க பண்ணிட்டு இருக்காங்க. அது ஒரு நித்திய நியமமாக கடைபிடிச்சிட்டு இருக்காங்க. அதை எப்படி பண்றாங்கன்னா பஸ்கா அப்படின்னா என்னன்னா ஆட்டுக்குட்டியுடைய மாமிசத்தை நெருப்புல சுட்டு சாப்பிடுறது. அந்த பண்டிகை பேர் தான் பஸ்கா. நோட் இல்லையா? ரைட். அப்ப அந்த ஆடு தேர்ந்தெடுக்கும் போது வீட்டுல எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணாங்க, தேர்ந்தெடுத்தாங்க. சரியா? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை கறி எடுத்தீங்களா? மட்டன், சிக்கன், மீன் எல்லாம் உண்டுமா? 4 பேர் இருக்கிற வீட்டுக்கு 40 கிலோ வாங்குவோமா? ஏங்க போன வருஷம் தான் அறிவு இல்லாம இருக்கிறது நல்லது இல்லை. யாராவது வாங்குவாங்களா? சரி, எவ்வளவு வாங்குவோம்? சரி, நீங்க 100 வெஜிடேரியன் போல இருக்கு. ஒரு 1 கிலோ 1.5 கிலோ இருக்குமா? ரைட்.
சரி 1 கிலோ வச்சுக்கோங்க. உங்களுக்கு வேண்டாம், எனக்கு 1 கிலோ. எப்படி கணக்கு போட்டோம்? 4 பேர் இருக்காங்க. பசங்க கொஞ்சம் நல்லா சாப்பிடுவாங்க. சரி, அதே மாதிரிதான் அங்க என்ன சொன்னாங்கன்னா, இப்ப வசனத்துக்கு வந்துருவோம். யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 4வது. யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஒரு வீட்டில் இருக்கிறவர்கள் ஒரு ஆட்டுக்குட்டியை புசிக்கிறதற்கு போதுமான பேர்களாய் இராமற் போனால் அவனும் அவன் சமீபத்தில் இருக்கிற அவனுடைய அயல் வீட்டுக்காரரும் தங்களிடத்தில் உள்ள ஆத்துமாக்களின் இலக்கத்திற்கு தக்கதாக ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். எதுக்கு இலக்கம்? இந்த இலக்கம் எங்க? அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய ஆத்துமாக்களின் வீட்டுல எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு சொல்றத வசனம் என்ன சொல்லியிருக்காங்க? ஆத்துமாக்களின் இலக்கம்னா வீட்டுல 4 பேர் இருந்தாங்கன்னா அதுக்கெல்லாம் வாங்கிக்கங்க. ஒரு ஆட்டுக்குட்டி கொஞ்சம் கொஞ்சம் கூடுதலா இருக்குதா, பக்கத்து வீட்டையும் சேர்த்துக்கங்க அப்படின்றாங்க. இங்க 4 பேர், பக்கத்து வீட்டுல ஒரு 4 பேர், 8 பேர் சாப்பிடலாம். கணக்கு அப்படித்தான். அதை அங்க எப்படி சொல்றாங்கன்னா, நபர்கள், வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொல்லாம அங்க என்ன வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு கவனிக்கணும். ஆத்துமாக்கள் அப்படின்னு சொல்லிருக்கு. மனுஷன் செத்து போனா அவங்க உடம்புக்கு இருந்து வெளியே வந்து காத்துமா இந்த பூமியை சுத்திட்டு இருக்குது, ஆத்துமான்னு சொல்லல. யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 4வது வசனம் வீட்டில் இருக்கக்கூடிய குடும்ப நபர்களே ஆத்துமான்னு சொல்லியிருக்கு. புரிஞ்சுதுங்களா? நான் இடையில அழிலியா அப்படின்னு கேட்கணுமா? வேண்டாம் இல்லையா? அப்ப நீங்க நல்லா புரிஞ்சுக்கலாம் அன்பான சகோதரர்களே. வீட்டுல இருக்கக்கூடிய நபர்களின் அந்த அவங்களுடைய எண்ணிக்கைக்கு தக்க நீங்க ஆடுகளை தேர்வு செய்யுங்க. அவங்களால எவ்வளவு சாப்பிட முடியும்? ஆத்துமா. அப்போ ஆத்துமானா செத்து போனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு இருந்து வெளியே வர்றது ஆத்துமா இல்ல, அந்த நபர்கள் தான் ஆத்துமானு யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 4வது வசனம் சொல்லுது. சரிங்களா? இன்னும் கூட இது வந்து நீங்க வசனத்துல ஒரு 2 பாஸ்டர் மீட் பண்ணிக்கிறேன். 2 சபையினுடைய வேற வேற ஊர்கள் இருந்து 2 சபையினுடைய பாஸ்டர் மீட் பண்ணும்போது, பிரதர் பிரைஸ் லார்ட் பிரதர், நல்லா இருக்கீங்களா? ஊழியம் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்குது? கர்த்தருடைய கிருபையில நல்லா போயிட்டு இருக்கு. நம்ம சபையில எத்தனை ஆத்துமாக்கள் இருக்காங்க? கேக்குறாங்களா? எவ்வளவு பேர், எவ்வளவு பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் இருக்காங்க அப்படின்னு கேட்கல. அவரு அதுக்கு என்ன சொன்னாரு? ஒரு 50 ஆத்துமாக்கள் இருக்கிறாங்க. இவர் என்ன பேசுறாரு அவருக்கு புரியுது, அவர் என்ன பேசுறாரு இவருக்கு புரியுது. அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சபையில் இருக்கக்கூடிய சபையின் அங்கத்தினர் தான் பேசுறாங்க. ஆனா என்னன்னு சொல்றாங்க? ஆத்துமாக்கள் சொல்றாங்க. அன்பான சகோதர சகோதரர்களே, ஆத்துமாக்கள் அப்படிங்கிறது வேத வசனத்திலையும் உயிரோடு இருக்கக்கூடிய அந்த மனுஷனுக்கு தான் சொல்லிட்டு இருக்குது. நாமளும் நம்மளுடைய பேச்சு வழக்கு அப்படித்தான் இருக்கிறோம். எங்க பிரதர் சாயந்தரமான பைபிள் எடுத்துட்டு வேகமா போறீங்களே, கிராமமா ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த போறேன். ஆக்சுவலா ஒரு சுவிசேஷம் சொல்றதுக்காக போறாரு. அந்த சுவிசேஷம் சொல்லக்கூடிய அந்த சுவிசேஷ ஊழியத்தை ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த சொல்றாரு. அப்ப அவர் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துறதுன்னா நம்மளுடைய கணக்கின் பிரகாரம் அவர் சுடுகாட்டுக்கு தான் போயிருக்கணும். இன்னைக்கு இந்துக்களோ முஸ்லிம்ஸோ அநேக பெரும்பான்மை கிறிஸ்தவர்கள் நினைச்சிட்டு இருக்கிற மாதிரி ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துறதுன்னா அவர் பைபிள் எடுத்து சுடுகாட்டுக்கு போகல. உயிரோட மனுஷங்கள்லாம் எங்க கிராமங்கள் இருக்கிறாங்களோ, எங்க நகரங்கள் பார்த்தீங்களா? ஆமா, அங்கதான் போறாங்க. அவங்கள போய் சத்தியம் சொல்றாங்க. பைபிள் 14 வசனங்கள் சொல்லி கொடுத்து நீங்க என்ன பண்ணுங்க, கர்த்தர் நல்லவர், நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அன்பான சகோதரர்களே, நல்லா கவனிக்கலாம். இப்போ நான் திரும்ப அதே கேள்வியை நான் திரும்ப கேட்கிறேன். நீங்க எல்லாரும் என்ன பண்ணணும்? எல்லாம் பதில் சொல்லணும். ஆத்மாவுக்கு மரணம் இருக்கிறதா? கேட்கல, சத்தமா சொல்லுங்க. ஆத்மாவுக்கு மரணம் நான் சொல்லல, வசனத்துல படிச்சு நம்ம புரிஞ்சுக்கணும். சரியா? அடுத்தது, ஆத்மாவுக்கு ரத்தம் இருக்கா? சத்தமா சொல்லுங்க. இருக்கு. ஆத்மாவை கத்தியில குத்த முடியுமா? குத்தலாம்.
ஆத்மாவுக்கு அறிவு இருக்குதா? இருக்குது. ஆத்மா சாப்பிடுமா? மட்டனே சாப்பிடும். சரி, அப்ப ஆத்மாவுக்கு மரணம், ஆத்மாவுக்கு ரத்தம், ஆத்மாவுக்கு கத்தியில குத்த முடியுமா? ஆத்மாவுக்கு அறிவு இருக்குதா? ஆத்மா சாப்பிடுமா? அப்படிங்கிற இந்த கேள்விகளை இங்க ஆத்மாங்கிற இடத்துல வேத வசனம் நமக்கு இதுவரைக்கும் கத்துக் கொடுத்த அந்த பிரகாரமாக நான் இப்படியாக அந்த வார்த்தைகளை போட்டு நான் சொல்றேன், படிக்கிறேன், உங்களுக்கு புரியுதா பாருங்க. உயிருள்ள மனுஷனுக்கு மரணம் வருமா? உயிருள்ள மனுஷன் தான் சாவான். சரிங்களா? உயிருள்ள மனுஷனுக்கு ரத்தம் இருக்குதா? உயிருள்ள மனுஷனை கத்தியில குத்த முடியுமா? உயிருள்ள மனுஷனுக்கு அறிவு இருக்குதா? உயிருள்ள மனுஷன் சாப்பிடுவாங்களா? புரியுதுங்களா? அன்பான சகோதரர்களே, இவ்வளவு நேரம் நம்ம படிச்ச விஷயங்கள் சத்தியம். அந்த சத்தியம் வேத வசனத்தை நம்ம எடுத்து வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்க. சரிங்களா? நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில அவர் ஊழியம் செய்திருக்கும் போது அவரோட அநேக சீசர்கள் இருந்தாங்க. குறிப்பா 12 அப்போஸ்தலர் இருந்தாங்க. அவர் அப்போஸ்தலருக்கு அவர் நிறைய விஷயங்கள் கத்துக் கொடுத்துட்டே இருந்தார். நம்முடைய ஆண்டவர் நிறைய விஷயங்கள் கத்துக் கொடுத்தார். அப்படி கத்துக் கொடுக்கும் பொழுது அவர் என்ன சொன்னார்னா, பயப்படாம இருங்க, தைரியமா ஊழியம் பண்ணுங்க. தைரியமா, ஆமா, இப்படி ஒரு வசனம் சொன்னார். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களாய் இராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள். இப்ப என்ன சொல்ற? யாரோ என் தலையில போட்ட மாதிரி இருக்கு. இது என்ன பண்ணலாம்? ஆத்மா வேற, சரீரம் வேறன்னு சொல்ல ஆண்டவர் சொல்ற. இப்போ கடைசி என்ன சொல்றாரு? ஆத்மாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுன்னு சொல்ற. அப்படின்னா சரீரம் வேற, ஆத்மா வேற. சரியா? இந்த வசனத்துக்கு படி, அதாவது ஒரு சரீரம் இருக்கு. அந்த சரீரம் உயிரோடு இருக்கு. ஒரு மனுஷன் இருக்காங்க, அந்த மனுஷன் உயிரோடு இருக்கிறாங்க. எப்படி சொல்லுங்க? இவர் உயிரோடு இருக்காங்க எப்படி சொல்லுங்க? அவருக்கு என்ன இருக்குது? அவருக்குள்ள சுவாசம் இருக்கு. சுவாசிக்கிறாருன்னா உயிரோடு இருக்காருன்னு அர்த்தம். சுவாசம் அப்படின்னு பாருங்க, இது பேர் என்ன? சுவாசத்துக்கு நீங்க எதுவும் நடக்கவே வேண்டாம். இயல்பா அப்படியே மூச்சு உள்ள போகுது, மூச்சு காத்து அப்படி உள்ள இருக்கிறீங்க, இயல்பா இருக்கு. நீங்க மூச்சு வாங்குறது அமைதியா நடக்கணும். யாருக்குமே தெரியாம இருந்தா நீங்க நார்மலா இருக்குங்க. நீங்க மூச்சு வாங்குறது பக்கத்துல இருக்கிறவங்க தெரியுதுன்னா உங்களுக்கு ஏதோ சுவாச பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். சுவாச கோளாறு. நான் சொல்றது பாயிண்ட் புரியுதுங்களா? நீங்க சுவாசிக்கிறது இயல்பா நடக்கணும். நீங்க மூச்சு வாங்குறது உங்களுக்கே கேட்குது. நான் மூச்சு வாங்குறது யாருக்குமே தெரியும், எனக்கும் கேட்காது, மற்ற யாருக்குமே கேட்காது. ஒண்ணு, ஒரு கேட்டகரி. நான் மூச்சு வாங்குறது எனக்கு நல்லா கேட்குது, ஒரு மாதிரி விசில் சூடெல்லாம் கேட்குது. இன்னொன்னு, நான் மூச்சு வாங்குறது என் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு கேட்குது. வியாதி. அந்த வியாதிக்கு பேர் என்ன? ஆஸ்துமா. என்னடா இவன் ஆஸ்துமான்னு ஆஸ்துமாக்கு மாறிட்டாங்களா? தொடர்பு இருக்கு, தொடர்பு இருக்கு, இருக்கு. அன்பான சகோதரர்களே, இப்போ மூச்சு அவருக்குள்ள மூச்சு இருக்கு. அந்த மூச்சு இல்லைன்னா அவர் என்ன பண்ண மாட்டாங்க. பாடி, டெட் பாடி. சரிங்களா? இப்ப நீங்க நல்லா கவனிச்சுக்கோங்க. சரீரம்
மண்ணினால் உண்டாக்கப்பட்டது. அதுக்குள்ள ஜீவ சுவாசம் இருக்கு. சுவாசம் வந்தா அவர் ஜீவனோடு இருக்கிறார் அர்த்தம். அப்போ சரீரமும் சுவாசமும் சேர்ந்து இருந்தா அவங்க ஜீவ ஆத்மா ஆனார் அப்படின்னு ஆதியாகமத்து வசனம் படிச்சோம். இப்ப 2 சரீரம் சுவாசம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆத்மான்னு சொன்னா உயிரோடு இருக்கக்கூடிய சுவாசிக்கக்கூடிய மனுஷன். உயிரோடு இருந்தாலும் சுவாசிக்கக்கூடிய மனுஷனுக்கு பேர் தான் ஆத்மா. பைபிள்ல அநேக இடங்கள்ல இங்க ஆத்மாங்கிற பெயர் பதிவு செய்யப்பட்டிருக்குது. அன்பான சகோதரர்களே, அங்க எங்கெல்லாம் ஆத்மாங்கிற பெயர் பதிவு செய்யப்பட்டிருக்குதோ அது யாருதான் சொல்லியிருக்காங்கன்னா சம்பந்தப்பட்டவங்க. இது அதிகமா தாவீது அவருடைய பாடல்கள்ல இது நிறைய பதிவு செய்யப்படும். கரெக்டுங்களா? நம்முடைய ஆண்டவர் ஜெபம் பண்ணும்போது என் ஆத்மா மரணத்துக்கு எதுவாக துக்கம் கொண்டிருக்கும் சொல்றார். அவருடைய ஆத்மா மரணத்துக்கு ஏதுவா துக்கம் கூட இருக்குன்னா எதை பத்தி பேசுறாருன்னா, அவர் இன்னும் கொஞ்ச நேரத்துல சிலுவையில் அடிச்சு அவர் கொலை செய்ய போறாரு. கெத்செமனேல அன்னைக்கு இரவு ஜெபம் பண்றாரு. காலையில பொழுது விடியும் போது அவர் சிலுவையில் அறைய போறாங்க. சரிங்களா? அன்பான சகோதரர்களே, அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, அப்படி ஆண்டவர் ஜெபம் பண்ணும்போது என் ஆத்மா அப்படின்னா நான் உயிரோடு இருக்கிறேன். நான் உயிரோடு இருக்கும்போது இந்த உயிர் இந்த உடம்புல இருந்து போராடிட்டு இருக்குது. மரணத்துக்கு ஏதுவாக இந்த மூச்சு நிக்க போகுது. அப்படியே மூச்சு விட்டுட்டு ஃப்ரீயா இருந்தவரு அப்படியே ஒரு நாள் மூச்சு நின்றுச்சுன்னா அவர் இறந்துட்டாரு. சரிங்களா? இத தாவீது பாடும்போது அவருடைய பாடல்ல என்ன சொல்றாருன்னா, என் ஆத்மா கர்த்தரை ஸ்தோத்திரம், என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். இது எல்லாமே என்ன விஷயம்னா, ஒரு கவிதை நடையில ஒரு பாடலாக பாடுறார். நான் உயிரோடு இருக்க வரைக்கும் யார்தான் துதிப்பேன், யார்தான் மகிமைப்படுத்துவேன், யார்தான் ஸ்தோத்திரம் பாடினா, இப்ப அடுத்தது என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை அப்படின்னு சொல்றாருன்னா, இப்ப உள்ளம் ஒண்ணு சொல்றாரு, அது சிந்தை. சரிங்களா? என்னுடைய உடல், என்னுடைய உடம்புகளுக்கு என்னுடைய சிந்தனைகள் எல்லாமே என்னதான் அப்படின்னா அது தேவன் கொடுத்த ஆவியில நான் உயிரோடு இருக்கிறேன். என்னுடைய செயல்களும் என்னுடைய சிந்தனைகளும் என்னுடைய எண்ணங்களும் எப்பொழுதுமே கர்த்தரை ஸ்தோத்திரிச்சு கொண்டே இருக்கணும் அப்படின்னு அதை அவர் பாட்டா பாடுறார். அன்பா சொல்ற, இதுதான் தேவன் கொடுத்த ஆவி ஒவ்வொரு மனுஷங்களுக்கும். நம்ம எல்லாரும் உயிரோடு இருக்கிறோம். இந்த சரீரம் ஒரு குழந்தையினுடைய கரு, நல்லா கவனிக்கணும். அடுத்த 2 நிமிஷம் உங்களுடைய கவனம் சிதறவே கூடாது. சரியா? ஒரு மனுஷங்களுக்குள்ள ஒரு 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 பெண் கர்ப்பவதி ஆகிறாங்க, கரு விட்டுருக்காங்க, அவங்களுக்குள்ள ஒரு கரு உருவாகுது அப்படின்னா ஒரு மனித உயிர் உருவாயிருக்கு. அந்த மனித உயிர் என்ன பண்ணுது அப்படின்னா உருவாயிடுச்சு. மண் 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 உங்களுக்கு புரியுது இல்லையா? எப்படி ஆதாம் உண்டாக்கப்பட்டாங்களோ அதே மாதிரியே இங்க ஒரு கரு உருவாகுது மண்ணின் மூலக்கூறுகளால. அதே மாதிரியே அது தாயுடைய வயிற்றுல அப்படியே உருவாகுது. முழுக்க முழுக்க ஒரு வாட்டர் பிளாடர் மாதிரி ஒரு தண்ணீர் படலம். சரிங்களா? தண்ணீர் படலத்துக்குள்ள அப்படியே உருவாயிட்டு இருக்கு. ஒரு சரீரம் உருவாகுது 10 மாசம் 9 மாசம் 9 நாள் 9 நிமிஷம் 9 மணி நேரம் அது சரியா பூர்ண வளர்ச்சி அடைஞ்சு வெளியே வருது. அந்த குழந்தை வயிற்றுக்குள்ள இருக்கும் போது சுவாசிக்காது, வெளியே வந்தோடனே முதல் சுவாசத்தை தேவன் கொடுக்கிறார். அது வரைக்கும் அது அவங்க அம்மாவுடைய சுவாசத்துல அந்த சரீரம் வளர்ச்சி அடைஞ்சது. இப்ப தனியா அந்த குழந்தை சுவாசிக்குது.
இப்ப தேவன் சரீரத்தை கொடுத்தாச்சு அம்மாவுடைய வயிற்றுக்குள்ளேயே. இப்ப அந்த குழந்தை வெளியே வந்த உடனே என்ன பண்றாங்க? முதல் வேலை எங்க சும்மா குழந்தை அழுகுமா? குழந்தை வெளியே வந்த உடனே முதல்ல என்ன பண்ணாங்க? அதான் பாயிண்ட். தொப்புள் கொடி கட் பண்றதுன்னா என்ன அர்த்தம்? முடியலைதான். இப்போ அந்த சரீரம் தானா சுவாசிக்க போகுது இந்த பூமியில. சரீரத்தை தேவன் கொடுத்தாரு, இப்ப என்ன பண்றாரு? சுவாசத்தையும் கொடுக்குறாங்க. அந்த குழந்தை அப்படியே அழுகும் போது முதல் சுவாசம் இந்த பூமியில சுவாசிச்சு சரீரம் சுவாசத்தை தேவன் கொடுத்தாங்க. அது ஜீவ ஆத்மா, உயிருள்ள மனுஷனா நிக்குது. அன்பான சகோதரர்களே, அந்த குழந்தை வளரும் வளரும், பெத்தவங்க பேச்ச கேட்காது, செல்போன் பார்க்காதுப்பா, நைட்டு செல்போன் ஆஃப் பண்ணி தூங்கு அப்படின்னு சொன்னா கேட்காது, குறும்பு பண்ணும். ஒரு நாள் பெருசா இருந்ததுக்கு அப்புறம் பெத்தவங்க எனக்கு எது சொன்ன நல்லதுக்குன்னு புரிஞ்சுக்கும். அப்புறம் ஒரு நாள் அதுக்கு கல்யாணம் நடக்கும். அதுங்களுக்கு பிள்ளை பிறக்கும் போது இப்படிதான் எங்க அப்பா அம்மா டார்ச்சர் பண்ண போறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே கொஞ்ச நாள் வளரும், பேரன் பேத்திகளெல்லாம் பார்க்கும். ஒரு நாள் இறந்துடும். அவரை கொண்டு இதே மாதிரி என்ன பண்ணுவாங்க? பிளக்ஸ் வைப்பாங்க. அன்னார் அவர்கள் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார், அவருடைய நல்லடக்கம் இன்று மாலை 4 மணி வரை நம்முடைய கருத்தோட்டத்தில் நடக்கும். அறிவிப்பு, அவரை கொண்டு அடக்கம் பண்ணிட்டாங்க. மண்ணானது மண்ணுக்கே திரும்புது, ஆவி தேவன் திரும்பவும் தேவன். இயேசு கிறிஸ்துவும் இதைதான் செஞ்சார். வாசிக்கிறீங்களா? லூக்கா 23:46. லூக்கா 23:46 இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். யார்கிட்ட கொடுத்தார்? ஏன் பிதாட்ட கொடுத்தார்? அவர் கொடுத்தது அவர்கிட்ட தான் கொடுக்கணும். அவர் கொடுத்தது அவருக்கு. சரீரம் எங்க போச்சு? கல்லறைக்கு போச்சு. கரெக்டுங்களா? அவ்வளவுதான். அன்பான சகோதரர்களே, ஆவி, சரிங்களா? இப்ப நீங்க நல்லா கவனிச்சுக்கங்க. ஆவினா அவருடைய சுவாசம் ஸ்டாப் ஆயிடுச்சு. சுவாசம் அப்படிங்கிறது அது இன்னும் நம்ம ஒரு ஆவிக்குரிய விதத்துல இன்னும் பிப்ளிக்கலா அப்படின்னா நம்முடைய வேதாகமத்தோடு நம்ம ஒப்பிட்டு பேசணும்னா சுவாசம் ஆவி அப்படிங்கிறது ஒரு மனுஷன் இந்த பூமியில வாழ்வதற்கு தேவன் கொடுத்த அங்கீகாரம். அன்பான சகோதர சகோதரிகள், அந்த அங்கீகாரத்தை தேவன் எடுத்துக்கொள்ளும் பொழுது நம்மை விட்டு சுவாசம் போயிடுது. நாம இந்த பூமியில வாழ்றது எத்தனை வருஷம் வாழணும் அப்படிங்கிறது யாருடைய கருத்துல இருக்குன்னா தேவனுடைய கருத்துல. 30 வருஷமா, 60 வருஷமா, 80 வருஷமா, 100 போதும். சரி, நீங்க ஆதாமை போல 930 வருஷமா, அது யாரு இருக்குன்னா தேவன் கேட்டு. அப்போ சுவாசம் அல்லது ஆவி அப்படின்னா இந்த பூமியில ஒரு மனுஷனுக்கு தேவன் கொடுத்த வாழும் உரிமை. சரிங்களா? இப்ப நீங்க புரிஞ்சுக்கலாம் அன்பான சகோதரர்களே. ஒரு மனுஷன் இறந்துட்டா மண்ணுக்கே போகுது. எங்கிருந்து வந்துச்சோ அங்கேயே போயிடுச்சு. இப்ப ஆவி அது எங்கிருந்து வந்துச்சோ அது அங்கேயே போயிடுச்சு. பிரசங்கியில சாலமோன் ஞானி சொல்றாங்க, பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இவ்விதமாய் மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி, ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு மறுபடியும் போகாததற்கு முன்னும் அவரை உன் வாலிப பிராயத்திலே விதை. இவ்வளவுதாங்க. எது எங்கெங்க வந்துச்சோ அதனால அங்கங்க போயிட்டு இதுல செத்து போயாச்சு மனுஷன். அதுக்கப்புறம் இந்த பூமியில சுத்திட்டு இருக்கலாம். இந்த பாயிண்ட் உங்களை எவ்வளவு பேர் புரிஞ்சது மட்டும் சொல்லுங்க. புரிஞ்சுன்னு சொல்லிருவோம். புரிஞ்சுன்னு முதல்ல ஆரம்பிச்சிருவா நீங்க நினைக்காதீங்க. புரிஞ்சிச்சுன்னா சந்தோஷம் எனக்கு. அன்பான சகோதரர்களே, ஒரு மனுஷன் மறிச்சுட்டா
மறிச்சதுதான். அதுக்கப்புறம் தேவன் என்ன பண்றாருன்னா அவங்களுடைய வாழ் உரிமையை வாங்கினார். ஆவி அவங்களுடைய சிந்தனைகள், அவங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே தேவன் என்ன பண்றார், அந்த சிந்தனைகளும் எண்ணங்களும் அந்த ஆவி அப்படிங்கிறதுக்குள்ள இருக்கு. அது தேவன் கையில எப்படி ஒப்பு கொடுத்தாரு இல்லையா? இப்போ எல்லாரும் மறிச்ச எல்லாரும் ஒரு நாள் உயிர் தந்து வருவாங்களா? வருவாங்களா மாட்டாங்க? உயிர்த்தெழுதல் நம்பிக்கை விசுவாசம் நமக்கு இருக்கா? அப்போ உயிர்த்தெழுந்து வரும் பொழுது சரீரம் இங்க உயிர்த்தெழுந்தாச்சு. இப்ப அதே சிந்தையை தேவன் கையில் கொடுத்த சிந்தை அந்த ஆவியை திரும்ப கொடுக்கிறார். சரிங்களா? பாருங்க, இப்ப டிவி இருக்கு, டிவிக்குள்ள டிவி இருக்கு, டிவி தான் கான்செப்ட். இப்ப இந்த டிவி இது ஒரு பாடி, எலக்ட்ரானிக்ஸ் பாடி. இது இயங்குறதுக்கு இதுல என்ன பண்ணணும்னா எலக்ட்ரிசிட்டி கொடுத்துருக்காங்க, கரண்ட் சொல்லுவோமா. அப்ப இதுக்கு ஒரு பவர் கொடுத்துருக்கு, அந்த பவர்ல தான் இது இயங்குது. சரிங்களா? இப்ப இந்த டிவியை நான் ஆஃப் பண்ணணும்னா அதுக்கு அந்த பவரை நான் என்ன பண்றேன், கட் பண்றேன். இதுக்கு போற பவரை கட் பண்றேன். திரும்ப நான் டிவி பார்க்கணும்னா பவர் கனெக்ஷன் கொடுக்குறேன், பவர் கொடுக்குறேன். சுவிட்சை போட்டா பவர் ஆன், சுவிட்ச் ஆன், பவர் வந்துருச்சு, டிவி இயங்குது. திரும்ப எனக்கு வேண்டாம் அப்படின்னா நான் ஆஃப் பண்றேன். இது சரீரம், இதுக்குள்ள இருக்கக்கூடிய கரண்ட், அதான் ஆவி, அது தேவன் இருக்கு, அது தேவனுடைய கரத்தில் இருக்கு. புரியுதுங்களா? அன்பான சகோதர சகோதரிகளே, இப்ப நீங்க நல்லா கவனிக்கணும். சுவாசம் அப்படின்னா சுவாசிக்கக்கூடிய மனுஷங்க நம்ம என்ன பண்றோம், ஜீவ ஆத்மா. இப்போ அதே மாதிரியே சுவாசிக்கக்கூடிய மிருகங்களும் இருக்கு, மிருகங்களும் இருக்கு. இதே மனுஷங்கள் எப்படியோ அதே மாதிரியே மிருகங்களும். படிக்க சகோதரி. பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் முதல், மனுபுத்திரர் தாங்கள் மிருகங்களைப் போல் இருக்கிறார்கள் என்பதை அவர்கள் காணும்படிக்கு தேவன் அவர்களை சோதிக்கிறார் என்று நான் மனுஷருடைய நிலைமையை குறித்து என் உள்ளத்தில் எண்ணினேன். என்ன சொல்றாருங்க 18ஆம் வசனத்துல? மனுஷனே நீ ரொம்ப பெருசா நினைச்சுக்காத, நீயும் மிருகம் ஒண்ணுதான், நீயும் மிருகங்களும் ஒண்ணுதான். உன் நிலைமைய நீயே புரிஞ்சுக்கன்னு சொல்லிட்டு சொல்றாரு. வாசிங்க. மனுபுத்திரருக்கு சம்பவிக்கிறது மிருகங்களுக்கும் சம்பவிக்கும். மனுபுத்திரருக்கு மனுஷங்களுக்கு சம்பவிக்கிறது, மிருகங்களுக்கும் சம்பவிக்குது. மனுஷங்களுக்கு என்ன சம்பவிக்குது? நேரத்துக்கு பசிக்குது. மிருகங்களுக்கும் பசிக்குதா? ரைட். நமக்கும் வருஷம் வருஷம் ஆகும் போதுதான் வயசு ஆகுது. மிருகங்களுக்கு வயசாகுதா? ஒரு நாள் நாமளும் இறந்துடுறோம், மிருகங்களும். ஆமா, சரி, முதல்ல இறந்துருதா? ரைட். நமக்கும் மரணம் வருது, அதுக்கும் மரணம் வருது. நாம எப்படி சாகிறோமோ அதே மாதிரி மிருகங்களும் சாகும். வாசிங்க. அவர்களுக்கும் இவைகளுக்கும் ஏக சம்பவம் உண்டு. ஏக சம்பவம்னா ஏகப்பட்ட சம்பவமா? ஏக சம்பவம்னா ஒரே மாதிரி, ஒரே மாதிரி. சரி, தொடர்ந்து வாசிங்க. இவைகள் சாகிறது போலவே அவர்களும் சாகிறார்கள். ஜீவன்களுக்கெல்லாம் சுவாசம் ஒன்றே. மிருகத்தை பார்க்கிலும் மனுஷன் மேன்மை உள்ளவன் அல்ல. எல்லாம் மாயே. எல்லாம் மாயைன்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு? வாசிங்க. எல்லாம் ஒரே இடத்துக்கு போகிறது. எங்க போகுது? மாடு செத்து போச்சு, ஆடு செத்து போச்சு, நாய் செத்து போச்சுனாலும் நம்ம குழியை பறிச்சு மண்ணை நோண்டி குழியை பறிச்சு மூடி வச்சாலும் மனுஷன் எப்படி ஒரு மாசத்துல காணாம போனாங்களோ அதே மாதிரி அதுவும் அது எங்க போச்சு? அதனுடைய சரீரமும் மண்ணில் போச்சு. வாசிங்க. எல்லாம் மண்ணிலே உண்டாகிறது. எல்லாம் மண்ணுக்கு திரும்புகிறது. உயர ஏறும் மனுஷனுடைய ஆவியையும் தாழ பூமியில் இறங்கும் மிருகங்களுடைய ஆவியையும் அறிகிறவன் யார்? இதுல இந்த 20 வரைக்கும் நல்லா புரியும். 21 மட்டும் நமக்கு ஏதோ அப்படியே லைட்டா குழப்பற மாதிரி இருக்கும்.
மனுஷன் மட்டும் மேல போறா, மிருகங்களா கீழே போகுது அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு இல்லையா? நம்முடைய தமிழ் நம்ம கேஜேவி ப்ராட்டஸ்டன்ட் பைபிள்ல மொழிபெயர்ப்புல இப்படி ஒரு மாதிரி விரோதமா இருக்க மாதிரி இருக்கும். இப்போ இன்னைக்கு அட்வான்ஸ்ட் டிரான்ஸ்லேஷன்ஸ் இருக்கு. அதனால திருவுளியம் ஆர்சி பைபிள் சொல்லுவாங்க இல்லையா, திருவுளியம் அல்லது இஆர்வி டிரான்ஸ்லேஷன், ஈஸிலி ரீட் வெர்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பைபிள் இருக்கக்கூடிய வசனங்களை நீங்க வாசினா ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்க முடியும். வாசிங்க. மனிதரின் உயிர் மூச்சு மேலே போகிறது என்றும் விலங்குகளின் உயிர் மூச்சு கீழே தரைக்குள் இறங்குகிறது என்றும் யாரால் சொல்ல இயலும்? இப்ப புரியுதுங்களா? ரெண்டும் ஒரே இடத்துக்கு தான் போகுது அப்படிங்கறத சொல்றாங்க. நீங்க மிருகங்களோட வசதி இல்லை அப்படிங்கறத இங்க தேவன் நமக்கு புரிய வைக்கிறார். ஒரே மாதிரி தான் எல்லாமே ஒரே. அது எப்படிங்க? அதுக்கு 5 அறிவு, எனக்கு 6 அறிவு. அப்படின்னு பைபிள் வசனம் சொல்லுவாங்க. 32,000 வசனம் இல்ல, மிருகங்களுக்கு அறிவு குறைவு. அதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஓரறிவு, 2 அறிவு, 3 அறிவு, 4 அறிவு, 5 அறிவு. பறவைகளுக்கெல்லாம் எத்தனை அறிவாமோ? 4 அறிவாமோ. மிருகங்களுக்கெல்லாம் 5 அறிவாமோ. இவருக்கு மட்டும் 6 அறிவாமோ. நிலநடுக்கு வர்றது நாய் கண்டுபிடிச்சது. பறவைகள் எவ்வளவு தூரம் மழை வரும், வெள்ளம் வரும் சொல்லி அதுக்கு மாதிரி குறிப்பு. ஆனா நம்ம சொல்றோம் அதுக்கு அறிவு இல்லை, கம்மி, என்னை விட கம்மி. அப்படிலாம் பைபிள் வசனம் எங்கேயுமே சொல்லு. இன்னும் சொல்ல போனா தேவன் இந்த பூமியில நம்ம மனுஷன் படைக்கிறதுக்கு முன்னாடி அவங்க எல்லாம் படைச்சாச்சு. நமக்கெல்லாம் மூத்தவங்க கரெக்டா? நம்ம வீட்டுல முன்னாடி பிறந்தவங்க நம்ம என்னன்னு சொல்லுவோம்? அண்ணா, அக்கா. அப்ப நாயை பார்த்தா நம்ம என்ன சொல்லணும்? நாயே, ஓடிப்போ நாயே அப்படின்னு சொல்ல வேண்டாம். நம்ம என்ன சொல்லணும்? இது ரொம்ப சரி. நான் பேசிக்குவோம். 5ஆம் நாள் உண்டாக்கப்பட்டுச்சா? நமக்கு முன்னாடியே தேவன் உண்டாக்கிட்டாரா? ஏன்? அது ஒரு தனி பாடமே வரும், தொடர்வேதான். அவங்க இல்லைன்னா நாம இருக்க முடியாதுன்னு தான் அவங்க எல்லாம் காடு, மலை, மிருகங்கள், பறவைகள் எல்லாத்தையும் படைச்சிட்டு கடைசியில மனுஷன் படைச்சாங்க. இதெல்லாம் இப்படி இருந்தா தான் பூமி அழகா இருக்கும், கரெக்டா இருக்கும், மகிமையான பூமியா இருக்கும். அதனாலதான் மனுஷன் உயிரோட இருக்க முடியும். இதுல எது இல்லைனாலும் மனுஷன் உயிரோட இருக்க முடியாது. அவன் உயிருக்கு ஆபத்து. சரி, அது பாடம்ல புரிஞ்சுக்கிறதுக்கா சொல்றேன். அன்பான சகோதரர்களே, அப்ப எல்லாமே ஒண்ணுதான். மிருகங்கள் சுவாசிக்குது, சுவாசிக்கக்கூடிய மிருகங்கள் இருக்கு. இப்போ சுவாசிக்காதது பறவைகள் இருக்குது, பறவைகள சுவாசிக்கிறது இருக்குது, நீர்வாழ் உயிரினங்கள் இருக்கு, மீன், திமிங்கலம், சுறா. அதுக்கு என்ன நாசி, சுவாசம் அது கிடையாது. சரியா? உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். அப்போ சுவாசம் உள்ளது தனி. சரியா? இப்ப பாருங்க, இப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஆத்துமா அப்படிங்கிறது என்ன? ஒரு மனுஷன் செத்து போயிட்டா அவன் உடம்புக்குள்ள ஒரு ஆவி மாதிரி வெளியே வந்து பேய் பிசாசா அப்படியே சுத்திட்டு இருக்கோம், நிறைவேறாத ஆசைகளும் சுத்திட்டு இருக்கோம், வேற ஒருத்தர் உடம்புக்கு பூந்துட்டு ஆட்டம் அப்படின்னு சொல்ற மாதிரி கிடையாது. அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. மனுஷன் செத்து போயிட்டா அவங்களுக்கு ஒண்ணுமே இல்லை, அவ்வளவுதான். வசனம் எப்படி சொல்லுதா? வாசிங்க. பிரசங்கி 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் முதல். உயிரோடு இருக்கிறவர்கள் தாங்கள் மரிப்பதை அறிவார்களே, மரித்தவர்கள் ஒன்றும் அறியார்கள். அவங்களால என்ன பண்ண முடியாது? ஒண்ணு, அவ்வளவுதான். அவங்க செத்து போயிட்டுன்னு கூட அவங்களுக்கு தெரியாது. அப்புறம் இல்லையே அப்படியே சுத்திட்டு இருக்கிறாங்களே, அதெல்லாம் கட்டுக்கதைகள். பேய், பிசாசு அப்படின்னு சொல்றதெல்லாம் புனைக்கதைகள், கட்டுக்கதைகள். நல்லா கவனிங்க. செத்து போனவங்க தான் திரும்ப அவங்க உயிர் திறந்து வர வரைக்கும் ஒன்றுமே இல்லை. சங்கீதம் 88:10 வாசிக்கும் போது,
மரித்தவர்களுக்கு அதிசயங்களை செய்வீரோ, செத்து போன வீரர் எழுந்து உண்மை துதிப்பார்களா? முடியாது. ஆனா ஒரு நாள் அவங்க எல்லாரும் உயிர் திறந்து வருவாங்க. யோவான் 5:28 வாசிக்கிறோம். இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம். ஏனென்றால் பிரேத குழியில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காரணம். பிரேத குழிக்குள்ள பாடி இருக்க, மகனே செந்தில்குமார், விஜயகுமார் எழுந்து வா அப்படின்னா அங்க காதே எல்லாம் 1 மாசத்துக்கு போயிடுச்சு. அப்படி எப்படி கேட்பாங்க அப்படின்னா, இது தீர்க்க தரிசனம். பின்னாடி நடக்க போறது முன்னாடி சொல்லியிருக்காங்க, தீர்க்க தரிசனம் இல்லையா? அப்ப தீர்க்க தரிசனம் சுய தோற்றமான பொருளை உடையது அல்ல. இதுல உள்ள ஒரு ஞானத்து இருக்கு. தேவன் என்ன பண்றாருன்னா, இந்த பூமியில உயிர் திறந்து எல்லாரும் மறிச்சு எல்லாரையும் கொண்டு வர போறார். கிட்டத்தட்ட ஒரு புது கிரியேஷன் போல நடக்கும். அப்படி சரீரத்தை எல்லாம் கொண்டு வந்து உயிர் திறந்து கொண்டு வந்து மண்ணிலிருந்து எப்படி ஆதாம கொண்டு வந்தாரு, அதே மாதிரி எல்லா மண்ணில் இருந்தும் எல்லாரையும் கொண்டு வருவாரு. திரும்ப அவருடைய கையில் இருந்த அந்த ஆவியை திரும்ப கொடுப்பார். அவங்க ஜீவ ஆத்மா ஆவாங்க, உயிருள்ள மனுஷனா வருவாங்க. அன்பான சகோதரர்களே, அப்போ மறிச்சிலிருந்து திரும்ப உயிர் தந்து வர வரைக்கும் அவங்க ஒன்றும் அறியாம தான் இருக்கிறாங்க. இப்ப நீங்க கவனிச்சு பாருங்க, புசிக்கும் நாளில ஆதாமு செத்தாச்சுன்னா செத்ததுதான். இது எப்படி சொல்லலாம்? இந்த வசனத்தை நம்ம முதல் நாள் தொடர் வேதாவுடைய முதல் வகுப்பிலேயே அந்த கேள்வி எழுப்பிப்பாங்க இல்லையா? ஆதாம் பழத்தை சாப்பிட்டே செத்தாரா? 930 வருஷம் இருந்தாங்கன்னா சொல்ல கூட நீங்க எடுத்து பேசுறீங்க. இப்ப என்ன விஷயம்னா, அவர் சாகுறார். என்ன சாகுறாருன்னா, பாவம் அவர் படைக்கப்படும் பொழுது, முதல் மனுஷன் ஆதாம் படைக்கும் போது பரிபூர்ணமா படைச்சிட்டாங்க. பரிபூர்ண மனுஷனுக்கு சாவு இல்லை. ஏன் சாவு இல்லை? அவருக்கு பாவம் இல்லை. அப்ப பாவம் பண்றாங்க எப்படி? பழத்தை சாப்பிட்ட பழத்துல இல்ல, அவங்களுடைய கிரியில பாவம். கீழ்ப்படியாமைங்கிற துர்குணம் உருவாகுது, பாவம் பிறக்குது. பாவத்தின் சம்பளம் மரணம். மரணம் எதை கொண்டு வருதுன்னா, அப்படியே அவருக்குள்ள இப்ப எப்படி சாகுறார்? பழம் சாப்பிட்ட அன்னைக்கு சாகல, 930 வருஷம் இருந்தாருன்னா நம்ம அந்த 1 வருஷம் நம்ம ஒரு நாள் கத்திற்கு ஒரு நாள் 1000 வருஷம் பார்த்துக்கிறோம். இப்ப அந்த 930 வருஷம் அவருக்கு என்ன ஆயிடுதுன்னா, கொஞ்சம் கொஞ்சமா அந்த சரீரம் என்ன ஆகுதுன்னா செத்துட்டே இருக்கு. இது எப்படி நீங்க புரிஞ்சுக்கலாம்? உங்களுக்கு அந்த வகுப்பே சொல்லியிருப்பாங்க, நான் இருந்தாலும் திரும்ப ஒரு மணி ஞாபகம். இப்ப பாருங்க, ஒருத்தர் ரொம்ப சீரியஸா என்ன ஆகுறாருன்னா ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகுது. ஐசியூல கிரிட்டிக்கல் கண்டிஷன் தான் உள்ள இருக்காரு, உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. அவரெல்லாம் செக் பண்ணிட்டு டெஸ்ட்ல எடுத்துட்டு டாக்டர் வந்து யாருக்கு அவங்க சொந்தக்காரங்க அப்படின்னு நம்ம பேசுறாங்க. காப்பாத்துறதுக்கு 10% சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாருன்னா என்ன அர்த்தம்? கரெக்டா புரிஞ்சவங்க சொல்லுங்க. இவரை காப்பாற்றணும்னா 10% சான்ஸ் இருக்கு. அவரோட உடம்புல 10% தான் உயிர் இருக்குது, 90% செத்துட்டாரு. சரிங்களா? அடுத்த நாள் வர்றாங்க, நாங்க நிறைய ட்ரை பண்றோம், டவுன் ஆயிட்டு பல்ஸ் டவுன் ஆகுது, பிரீத்திங் போயிடுச்சு, இன்னும் 5% தான் சான்ஸ் இருக்கு. அடுத்த நாள் சொல்றாங்க. அப்படின்னா 95% செத்துட்டாரு, இன்னும் 5% தான் சான்ஸ் இருக்கு. நீங்க வச்சு ட்ரீட்மெண்ட் பண்றதுன்னா பண்ணலாம், இல்ல வீட்டுக்கு எடுத்து போயிருங்க சொல்றாங்களா? உயிரோட இருக்கிறாரு, ஆனா செத்துட்டே இருக்கிறாரு. அப்படின்னா பாவம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, குழந்தை பிறக்கும் போதே அந்த குழந்தையோட உடம்புக்குள்ள பாவம் இருக்குன்னு சொன்னா அது என்ன பாவம் பண்ணுச்சு அப்படின்னா, ஜீன் எங்க இருந்து? அவங்க அப்பா அம்மா, அவங்களுடைய அப்பா அம்மா, அவங்களுடைய அப்பா அம்மா, அப்படின்னா அந்த ஆதாம போய் நிற்கும். அப்படின்னா கீழ்ப்படியாமை அப்படிங்கிற அந்த பாவத்தினுடைய சம்பளம் மரணம் அப்படின்றது அந்த குழந்தைக்கு உருவாயிருக்குது. அப்போ பாவத்தினுடைய சம்பளமா அது மறிச்சிட்டு இருக்குன்னா கொஞ்சம் கொஞ்சமா சாகுது. ஒரு குழந்தை பிறகுது,
கொஞ்சம் கொஞ்சமா சாக முயற்சி பண்ணி அது ஒரு 50 வருஷமோ அல்லது 60 வருஷமோ அல்லது 100 வருஷமோ இருந்து இறந்துருக்கு. கம்ப்ளீட் டெத் அப்படின்னா நோய் அப்படின்னாலே அது ஒரு இறப்பினுடைய முதல் பட்டி சிம்டம். நோய் தீவிர நோய்னா ரொம்ப சாவர கண்டிஷன் இருக்கு. டெத் கண்டிஷன் தான் நோயினுடைய எண்டு. அதான் செத்துக்கிட்டே இருக்கு. சரிங்களா? அப்போ கடைசி உயிர் எப்ப போகுதுன்னா தேவனோட ஆவி எடுக்கும்போது. நம்ம வீக்கா பலகீனமாவது இந்த பூமியில என்ன பண்றதா இருக்கும். இந்த சூழ்நிலை, உணவு முறைகள், பழக்க வழக்கங்கள், சீதோஷங்கள் மாற மாற 1000 வருஷம் இருந்தவங்க 700 வருஷமா இருந்தாங்க. 700 வருஷம் இருந்தவங்க 500 வருஷமா இருந்தாங்க. 500 வருஷத்துக்கு 200 100 ஆபிரகாம் எல்லாம் பாத்தீங்கன்னா 100 மோசே எல்லாம் 100 அப்படியே 120 அப்படி இருந்தாங்க இல்லையா? அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு? ஆமா 70 80 வளர்த்து மீறி சொன்ன மாதிரி அவ்வளவுதான். அப்படி குறைஞ்சிருச்சு. புரியுது இல்லைங்களா? ஒருத்தர் நல்லா எங்க அப்பச்சின்னா தெரியும் இல்லையா? அப்படின்னு தாத்தா 102 வருஷம் உயிரோட இருந்தார். சரிங்களா? முந்தா நேரத்து எங்க பக்கத்து வீட்டுல ஒருத்தர் 40 வயசுல செத்துட்டார். 40 வயசுல முருங்கை மரத்துல ஏறி முருங்கை மரத்துல ஏறார், மரத்தோட ஒடிச்சுன்னு செத்துட்டார். அவரு 103 வருஷம் வரைக்கும் இருந்தாரு. இவரு இறந்துட்டார். இதுக்கு பேர் ஆக்சிடென்ட் சொல்லுவோம். ஆனால் டெத்து. அவரு இருந்தார். எப்படி அவர் 100 வருஷம் வாழ்ந்தார் அப்படின்னு எப்படி 100 வருஷம் இருந்தார் அப்படின்னா நல்லா வேலை செய்வார், நல்ல கடினமா உழைப்பாங்க, ஆரோக்கியமா இருந்திருக்கிறார். அந்த ஆரோக்கியம் அவர் என்ன பண்ணுது? கொஞ்சம் காலம் வீட்டு அவர் மரணத்தை தள்ளி அவ்வளவுதான் விஷயம். புரிஞ்சுக்கிறீங்களா? அன்பான சகோதரர்களே, ஆதாம் என்ன பண்ணாங்கன்னா வெளியே வந்தாங்க, மரணம் உருவாச்சு. அந்த மரணம் தான் முதல் மரணத்தை பார்த்தாங்க. இந்த மரணத்துக்கும் நீங்க இதெல்லாம் நீங்க என்ன பார்த்ததான் நம்ம வெளியிட்ட போறோம். இப்ப நல்லா கவனிக்கணும். இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தது நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. இப்ப சில கேள்வி. பிரதர் நீங்க சொல்றல ஓகே, மறிச்சு போனவங்க ஒன்றும் மரியாதைன்னு சொன்னா செத்து போனவங்க திரும்ப பேசுற மாதிரி எல்லாம் பைபிள்ல இருக்குது. செத்து போனவங்க திரும்ப பேசுற மாதிரி பைபிள் வசனம் இருக்குதே. ஆமா இருக்குது. அதையும் பார்க்கணும் இல்லையா? பார்க்கலாம். ரெண்டாவது, நீங்க பேய் பிசாசம் இல்லைன்னு சொன்னீங்க, ஆனா அசுத்த ஆவிகளாக இந்த பூமியில இருக்குதே, நிறைய உபத்திரவங்கள் செஞ்சுட்டு இருக்குதே. எத்தனை பேர் ஆட்டி படைச்சது இல்லை. நம்முடைய கர்த்தரே அசுத்தாவிகளை வெட்டுறதாக அப்போஸ்தலர்கள் பண்ணிருக்காங்க, நம்ம யாரும் பண்ணிருக்காங்க இருக்குதே. இப்ப இதுக்கெல்லாம் பார்த்தா நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? பதில் சொல்லாம நீங்க வெளியே விட்டுருவீங்களா? இதை நம்ம தெரிஞ்சுக்கணும்னா முதலாம் உலகம் பாடம் எத்தனை பேர் கேட்டீங்க? கை தூக்கித்தான் காட்டுங்க. ஒரு எக்ஸசைஸா இருக்கட்டும். முதலாம் உலக பாடம் எத்தனை பேர் கேட்டீங்க? 1 2 3. இப்ப இது தொடர் வேதாகம். சகோதரர்கள் எல்லாம் உங்களை ஐயா தயவு செய்து வந்துருங்க அப்படின்னு சொல்றாங்கன்னா யார் நடந்துட்டு சொல்றாங்க? நம்ம வீட்டுல நம்ம பசங்க எப்பா நல்லா படி, பின்னாடி எதிர்காலம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு ஏதாவது புரியுதா? ஏன்னா நம்ம தாண்டி வந்துட்டோம். நான் நல்லா படிச்சிருந்தா நீங்க நல்லா நினைக்கலாம், நான் இன்னைக்கு கஷ்டப்பட்டு நீங்க கஷ்டப்படக்கூடாதா அப்படின்னு சொல்ற மாதிரிதான் இன்னைக்கு உங்களை மீட்டிங்க்கு வர சொல்றவங்க ஏற்கனவே அந்த கஷ்டத்தை பட்டாங்க. இது தொடர் வேதாகம் அப்படின்னா 50 வகுப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஏதாவது ஒண்ணு மிஸ் பண்ணாலும் அதுக்கு சங்கிலியில ஒரு அது கண்ணியா அது ஒரு இன்டர்லாக் கட் ஆயிடுச்சுன்னா இதனுடைய தொடர்ச்சி அதுக்கு இருக்கு, அதனுடைய லிங்க் அங்க இருக்கு. அந்த லிங்க் கட் ஆகிறதுனா நீங்க எந்த வகுப்பு மிஸ் பண்ண தவிர்க்க முடியாது. சொல்லி ஒரு மிஸ் ஆன கூட எப்படியாவது இந்த மீட்டிங் நடத்துற ஆட்கள் நீங்க டார்ச்சர் பண்ணியாவது அது என்ன சொல்லி கொடுத்தா சொல்லுங்க. நோட்ஸ் இருக்குதா, ஆடியோ இருக்கா, வீடியோ இருக்கா, ரெக்கார்டிங் கேட்டு வாங்கி டார்ச்சர் பண்ணணும். நாங்களாம் அப்படிதான் டார்ச்சர் பண்ணோம். இந்த மாதிரி கேட்கும் போது
இப்ப அவங்க தான் டார்ச்சர் பண்றாங்க, நீங்க டார்ச்சர் பண்ற மாதிரி தெரியல. கரெக்டா? ஆனா உங்க நல்லதுக்கு தான் பண்றாங்க. நீங்க கோடி ரூபாய் கொடுத்தாலும் இந்த விஷயம் சொல்லி கொடுக்கறதுக்கு லால்குடியில் மட்டும் இல்ல, திருச்சி மாநகராட்சி யாரும் இதென்ன பெருமை பேசிக்கிறீங்க? பெருமை இல்லை, உண்மை. எப்படி தெரியுங்களா? உங்களுக்கு பெரிய பெரிய போதகர்கள் மேல் படிப்புக்காக 16 வருஷம் லண்டன்லயும் பிரான்ஸ்லயும் போய் இருக்கக்கூடிய போதகருக்கு இந்த சிலபஸ் இல்லை கையில். நீங்க மதுரையில 3 வருஷம் பாஸ்ட் படிக்கிறாங்க, சரிங்களா? அரசரடியில, மதுரை அரசரடியில இருக்குது டிடிஎஸ், பெங்களூர் இருக்குது. 1 வருஷம் உங்களுக்கு ஜாப் பண்றதுக்கு மட்டும்தான் சொல்லி கொடுப்பாங்க. 2வது வருஷம் பாட்டு பாடுறதுக்கும் கூட்டம் நடத்துறதுக்கும் சொல்லி கொடுப்பாங்க. எப்பதான் பைபிள் பிடிக்கிறது அப்படின்னு நல்லா பிச்சுக்க முடியாது. உங்களை மாதிரி இந்த மாதிரி மீட்டிங்ல என்னை கூப்பிட்டாங்க, நான் போய் உட்காந்தேன். வேண்டாம் விருப்பம் தான் உட்காந்தேன், கத்துக்கிட்டோம். அப்படியே நீங்க தேவன் எங்களோட பேசியிருக்கிறாங்க. நாங்க தெரிஞ்சுக்கிட்டத, நாங்க கத்துக்கிட்டத இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுத்தல் வசதி கிடைக்கல. உங்க நேரம் காசு வசூல் பண்றாங்களா அப்படின்னு சொல்லுங்க, நாங்க இப்பயே கேட்கிறோம். பண்ண மாட்டாங்க. காணிக்க இருக்கிறாங்களா? கடைசியில் ஒரு பாட்டு பாடி தட்டு கொண்டாடுறாங்களா, பை கொண்டாடுறாங்களா, பக்கெட் கொண்டாடுறாங்களா? இருக்காது. இந்த மாசம் சந்தா கட்டலையே அப்படின்னு கேட்கறாங்களா? இருக்காது. இந்த மீட்டிங் நடத்துறதுக்கு செலவுகள் நினைக்கிறீங்களா? வாடகைகள் நினைக்கிறீங்களா? உட்கார்ந்து ஃபேனு, லைட்டு, பிரசன்டேஷனு எல்லாமே இருக்கு. எப்படி உங்களை மாதிரி போன வருஷம் உட்காந்து கேட்டவங்க நான் கத்துக்கிட்டு மத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கறேன்னு சொல்றாங்க. நீங்க கத்துக்கிட்டு மத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கும். அதான் நோக்கம். நல்லா உட்காந்து கத்துக்கணும் இல்லையா? கத்துக்கிறீங்களா? பாருங்க, 1ஆம் உலகம் சப்ஜெக்ட் எவ்வளவு பேர் கேட்டீங்க? 1ஆம் உலகம் அப்படின்னா என்ன அப்படின்னா, நோவாவுடைய காலப்பகுதி வரைக்கும் இருந்த ஜனங்களை தேவன் என்ன பண்ணார்? ஜலப்பிரளயத்துல அழிச்சிட்டாரு. எல்லாரும் இறந்தாங்களா? எல்லாரும் இறந்தாங்களா? நோவாவும் நோவாவுடைய குடும்பம். சரி, வேற யாரெல்லாம் அவன் தப்பிச்சாங்க? யாரு சாகுன்னு கேட்கிறேன். ஏங்க வசனம் நாசிய சுவாசம் உள்ள அத்தனையும் அழிஞ்சது. நீர்வாழ்வு மீன் செத்து இருக்காரு. எவ்வளவு தண்ணியில் வந்தாலும் அதுக்கு சந்தோஷம் கொண்டாடுதான். சாகுமா மீன்? சாகும். திமிங்களோ, சுறா, நீர்வாழ் உயிரினங்கள் எது சாகுங்க? சரி, நான் கேட்கறது வேற எது சாகாம தப்பிச்சது? அந்த 8 பேர் விட்டுருங்க. வேற படம் பார்த்து கதை சொல். ஞாபகம் வருதான் பாருங்க. பாவம் செஞ்ச தூதர்கள், நீங்க பாடம் வந்து கேட்கும் போது நல்லா கேட்கணும் இல்லையா? அதாவது இவங்கனாலதான் உலகம் அழிஞ்சது. பாருங்க, இந்த பூமியில தேவன் என்ன பண்ணாருன்னா, ஜனங்களை நல்வழிப்படுத்துறதுக்காக ஆதாமுக்கு அப்புறம் சந்ததிகள் பெருக ஆரம்பிச்சிச்சு. ஆதாம் ஏவாள் மூலமாக சந்ததிகள் பெருகிச்சு. இந்த மனுக்குலத்தை நல்வழிப்படுத்துறதுக்காக தேவன் பரலோகத்திலிருந்து தூதர்கள், தேவதூதர்கள் என்று போட்டு கிடைச்சாங்க. அந்த தேவதூதர்கள்ல சில பேர் என்ன வேலைக்கு வந்தமோ அந்த வேலையை மாத்திரம் செஞ்சுட்டு பரலோகம் திரும்ப போய் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஆனா சிலர் சாத்தானால வஞ்சிக்கப்பட்ட தேவதூதர்கள் இந்த மனுஷகுமாரத்தை ஆமா அதிக சௌந்தரியம் உள்ளவர்களாக கண்டு மேரேஜ் பண்ணி இங்கேயே செட்டில் குடும்பம் கொடுத்துருமாயிட்டாங்க. தேவதூதர்களுக்கும் மனுஷகுமாரத்துக்கு பிறந்ததுதான் யாருன்னா ராட்சச பிறவி. அப்ப தேவன் எதிர்பார்த்தாங்க ஒரு தெய்வ பக்தியுள்ள சந்ததிய, ஆனா வந்து நிக்கிறது ராட்சச சந்ததி. அப்ப தேவன் என்ன பண்ணாங்க? எல்லாரும் அழிச்சாங்க, ராட்சசர்களும் அழிச்சிட்டாங்க. அவங்களும் மனுஷர்கள் பலவான்கள், பெரிய உயரம். அதனாலதான் மலைகளுக்கு மேல் 15 உயரம் மூலமாடினா தண்ணி வருது, வெள்ளம் வருது, ஏறி மலைக்கு மேல ஏறினா கூட அங்கேயும் 15 அடி மூலம் உயரம். அப்ப 45 அடி அந்த மாதிரி ஒரு கணக்கு, 40 அடி வரும். எல்லாரும் செத்துட்டாங்க. வேலைக்கு இருந்திருந்தோம் தாக்கப்பட்டாங்கன்னு சொல்லி. இந்த தேவதூதர்களுக்கு தேவன் என்ன பண்ணா, இவங்களை அழிக்கல, அந்த பாவம் செஞ்சாங்க பாருங்க. பாவம் செஞ்ச தூதர்களை தப்ப விடாமல் அந்தகார் சங்கிலில கட்டி நியாய தீர்ப்புங்கிற ஒரு நாள்
எதுக்கு பிரதர் சம்பந்தம்னா இவங்களை பத்தி பேசுறாங்க அப்படின்னா, ஒரு முறை ஆண்டவர் வரும்போது ஒரு மனுஷன், அசுத்தாவி பிடிச்ச மனுஷன், கல்லெல்லாம் எடுத்து வீசி பிரசனம் கிழிச்சுட்டு அவன் அப்படியே இருப்பான். பேய் பிடிச்சவன் சொல்லி அவன் எல்லாத்தையும் பார்த்து பேசிட்டு இருந்தவங்க, நம்ம ஆண்டவர் அப்படியே சீசன் ஊழியத்துல முடிச்சு சீசனோட நடந்த அந்த வழியை வரும்போது பார்த்துட்டு பேசுறான். என்ன பேசுறான்? வாங்க எனக்கா ஜெபம் பண்ணு அப்படின்னு கேட்டலாம். இல்ல, வாசிக்கிறீங்களா? மத்தேயு 8ஆம் அதிகாரம் 28, 29 வாசிக்கணும். 28 வாசிக்க. மத்தேயு 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அவர் அக்கரையிலே கெர்கேசேனர் நாட்டில் வந்தபோது பிசாசு பிடித்திருந்த 2 பேர் பிரேத கல்லறையிலிருந்து புறப்பட்டு அவருக்கு எதிராக வந்தார்கள். அவர்கள் மிகவும் கொடியராய் இருந்தபடியால் அந்த வழியாக ஒருவனும் நடக்கக்கூடாது இருந்தது. அந்த வழியா போறவங்க எல்லாத்தையும் என்ன பண்றான்? ஆமா, துன்புறுத்துறான். இப்ப அந்த வழியா யாரு வர்றாங்கன்னா, நம்ம ஆண்டவர் வர்றாங்க. ஆண்டவர் பார்த்தோன்னே என்ன பேசுறாங்க பாருங்க. அவர்கள் அவரை நோக்கி, இயேசுவே, தேவனுடைய குமாரனே, எங்களுக்கும் உமக்கும் என்ன காலம் வரும் முன்னே எங்களை வேதனைப்படுத்த இங்கே வந்தீரோ என்று கூப்பிட்டார்கள். அசுத்தாவி பிடிச்ச மனுஷன் ஆண்டவரை பார்த்து என்ன கேட்கிறானா, என்ன சொல்றானா, இயேசுவே தேவனுடைய குமாரனே. எப்படி தெரியும் தேவனுடைய குமாரன்? பிசாசுனா நீங்க நல்லா கவனிங்க. எந்த பிசாசு? அவரே ஆண்டவர் கேட்கிறாரு. பேதுருவ சீசன்ல பார்த்து கூடவே இருக்கிறாங்க இல்லையா, அவங்க பார்த்து இதை யாருன்னு வெளியே பேசிக்கிறாங்க. என்ன யாருன்னு நினைக்கிறாங்க? எலியான்னு சொல்றாங்க, சில பேர் எலிசான்னு சொல்றாங்க, சில பேர் யோகன் சொல்ல அப்படி ஒண்ணு இருக்கா. அப்புறம் தான் நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படின்னு பேதுரு சொன்னோடனே, இது மாமிசம் ரத்தம் வெளிப்படுத்தல, யார் வெளிப்படுத்தினா? அப்ப இவர் தேவகுமாரன் சொல்லி ஒருத்தர் சொல்றாங்கன்னா, அது மனுஷனுடைய ஆவியிலேயோ இல்ல வேற எந்த ஆவியிலும் சொல்ல முடியாது. அது பரலோகத்திலிருந்து அந்த விஷயம் அங்கதான் சொல்லப்பட்டிருக்குது. அங்க இருந்து இருந்தா தான் தெரியும். கரெக்டா? அப்ப இவங்க எங்க இருந்தோம்னா, பாவம் செஞ்ச தூதர்களை தேவன் அழிக்கல, இந்த பூமியில வச்சிருந்தாங்க. அவங்கதான் இந்த பூமியில எல்லாத்துக்கும் படிக்கிறாங்க. அவங்களுடைய நோக்கமே என்ன? அவங்க சாத்தானுடைய தூதர்கள். தேவ தூதரா இருந்தவங்க சாத்தானுக்கு தூதரா மாறினாங்க. அப்படி சாத்தானுக்கு தூதரா மாறினாங்கன்னா, அவங்க இந்த பூமியில வரும்போது, பூமியில் இருக்கும்போது தேவன் இவங்களை அழிக்கல, தப்பு பண்ணாங்க. அதனால இந்த பேர் பாவம் செஞ்ச தூதர்கள் பேதுருவும் யூதாவும் பதிவு செய்யறாங்க. அப்போ பாவம் செஞ்ச தூதர்கள், இந்த தூதர்கள் சாத்தானுடைய தூதரா மாறுறாங்க. சாத்தான் தான் இவங்க பாவம் செய்ய வச்சான். மனுஷகுமாரனோட கலந்து, அப்ப மனுஷங்களோட கலந்து இருக்கிறது, மனுஷ சரீரத்துல இணைஞ்சு அவ தூதர்கள் அப்படின்னா யாருன்னா ஆவிக்குரிய சரீரத்தில் இருப்பாங்க. அவங்களுக்கு சரீரம் இல்லை. பூமிக்கு வரும்போது நல்லா கவனிங்க, முக்கியமான பாயிண்ட். பரலோகத்தில் இருந்தா அவங்க ஆவியின் ஜீவிகள். பூமிக்கு வந்தா பூமியில் இருக்கிறவங்கள ஒரு மாமிச ஜீவிகள், மாமிச சரீரம் இருக்கு. அப்போ இந்த மனுஷனோட இன்டராக்ட் பண்ணணும், பேசணும், தொடர்பு கொள்ளணும்னா இன்னொரு மனுஷனை போல உருவம் எடுக்கணும். புரியுது இல்லைங்களா? ஆபிரகாம் தூதர்கள் பேசுறாங்களா? வந்த உடனே அவங்க எல்லாம் விருந்து வச்சாரா? புரியுங்களா? மனுஷ சரீரம் எடுக்கிறாங்க, மனுஷனை போல வர்றாங்க. அந்த வேலை முடிஞ்சு போச்சுன்னா என்ன பண்றாங்க? போயிடுவாங்க. அவ்வளவுதான். சரிங்களா? அன்பான சகோதரர்களே, இவங்க இந்த பூமிக்கு வந்தாங்க. இவங்க ஆவிக்குரிய சரீரம் தான். அவங்க படைக்கப்பட்ட நிலைமை அதுதான். படைக்கப்பட்ட நிலைமை அதுதான். அவங்களுக்கு எல்லாம் அழிச்சாச்சு. இப்போ ஜனங்க மனுஷங்களை மோசம் போக்குறதா இவங்களுடைய வேலை. மனுஷங்களை தேவனிடத்திலிருந்து பிரிக்கிறதையும், தேவ சமூகத்திலிருந்து எல்லா மனுஷங்களையும் விளக்குறதையும், அவங்களை பாவம் செய்ய வைக்கிறதையும், இவங்களுடைய பாவ காரியங்களை மனுஷங்களை வச்சு தீர்த்து கொள்றாங்க. அப்பாலா இவங்க சாத்தானிகள் சொன்னதுக்கு அப்புறம் அவங்க எல்லாம் ஓடி பன்றிகளுக்கு போய் பூந்தாங்க சொல்லி வசனம். புரியுதுங்களா?
இன்னொரு பாருங்க, சாத்தானுடைய தூதர்கள், பாவம் செஞ்ச தூதர்கள், இவங்க தான் இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னா அசுத்தாவிகளாக இன்னைக்கு இப்ப வரைக்கும் எல்லா காரியங்களும் செஞ்சுட்டு அவங்க மனுஷங்களை பயன்படுத்துறாங்க, மிருகங்களை பயன்படுத்துறாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. சரிங்களா? ஒரு இடத்துல ஆண்டவர் பேசும்போது நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள் சொல்றாங்க. ஏன் பிசாசினால் உண்டான்னு சொல்றாங்க? வசனம் படிங்க, யோவான் 8:44. நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாய் இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதல் கொண்டு மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலைநிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். பொய் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த பூமியில முதல் உண்டாக்குனது யார்? சத்தியம் தேவனால் உண்டாச்சு, பொய் சாத்தானால் உண்டாச்சு. உலகமும் அதன் நிறைவும் எல்லாமே தேவனால் உண்டாயிருக்கு. சரிங்களா? ஆனா பொய் மாத்திரம் யாரும் உண்டாச்சு. அதனாலதான் சாத்தானை பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறான்னு சொல்லி வசனம். ஓகேங்களா? அவன் பொய் பேசும்போது சொந்தத்தில் எடுத்து பேசுறான். ஏன் பொய் பேசுறான்? சொந்தமா கற்பனை பண்ணி பேசுறான் அப்படின்னா அவனோட சத்தியம் இல்லை. சத்தியம்ன்றது உண்மை, அது தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தை சாத்தானுக்குள்ள இல்ல. அவன் என்ன வேணாலும் பேசுவான், ஜனங்களை மதி மயக்க செய்யறதுக்கு. தேவன் மேலையும் எல்லாரும் மேலையும் ஒரு வெறுப்பு உண்டாக்குறதுக்கு, நம்ம கடவுளவே நினைக்காத அளவுக்கு நம்முடைய மனசை கெடுத்து எல்லா காரியங்களும். சரிங்களா? அப்போ செத்து போய் வந்து பேசுற மாதிரி பேசுறது எல்லாமே அந்த பிசாசுன்னா சாத்தானுடைய தூதர்கள். சாத்தானும் சாத்தானுடைய சேனை. கொஞ்ச நஞ்சம் இல்ல, நிறைய. செத்து போனவங்க செத்துட்டாங்க, முடிஞ்சு போச்சு. செத்து போனவங்களுடைய பெயரையும் அவங்க வந்த மாதிரி இங்க மனசுல காமிச்சு என்ன பண்றான்? மரித்தவர்கள் ஒன்றும் மரியாதை. இப்போ என்ன பண்றான்? சாத்தான் சொந்தத்துல எடுத்து போய் பேசிக்கிறா. செத்து போனதுக்கு அப்புறம் அவன் என்ன பண்றான்? சரீரம் தான் போச்சு, ஆனா அவன் ஸ்டில் உயிரோட இருக்கிறா. ஆத்மா அழியாம சுத்திட்டு இருக்குது. எதுக்கு இந்த போய் பேசுறான் அப்படின்னா, ஏற்கனவே ஆதாம் ஏவாட்டி சொன்ன பொய்யை இப்ப வரைக்கும் மெயின்டைன் பண்றான். அந்த அவனுடைய கவனிக்கிறீங்களா? கவனிங்க. ஆதாம் ஏவாட்டி ஒரு பொய் சொன்னான். என்ன சொன்னான்? இந்த பழத்தை சாப்பிட்டா சாக மாட்டீங்கன்னு சொன்னான். சரிங்களா? ஆதாம் ஏவாட்டி இந்த பழத்தை சாப்பிட்டா சாக மாட்டீங்க. செத்து போனதுக்கு அப்புறம் என்னப்பா நீ சாக மாட்டேன்னு சொல்லி சாகுறாங்க. கேட்டிருப்பாங்களா? இல்ல இல்ல, பாடிதான் போச்சு, இங்கதான் உயிரோட சுத்தி. அங்க பாரு, இங்க பாரு, தெரியலையா? இருக்கிறான். சொந்தத்துல பேசுறான், பொய் பேசுகிறான் சாத்தான். சாத்தான் சொன்ன பொய்யை மனுஷன் செத்து போனதுக்கு அப்புறம் ஆவியா சுத்திட்டு இருக்கிறா. சரி, எங்க அப்பா செத்துட்டாரு, எங்க தாத்தா செத்துட்டாரு, இப்ப ஆவியா இருந்தா எங்க பேச சொல்லு அப்படின்னா சாத்தான் அப்பதான் நம்புவேன். சாத்தானே நீ சொல்ற அப்பதான் நம்புவேன் அப்படின்னு கேட்டா, இப்ப பேசாம பாரு அப்படின்னு இவனுடைய தூதர்கள் இருக்காங்க இல்லையா? சாத்தானுடைய தூதர்கள் இருக்காங்க இல்லையா? கெட்டு போன தேவதூதர்கள், பாவம் செஞ்ச தூதர்கள் இருக்காங்க இல்லையா? அவங்க பேயும் அதுதான். பேய் ஓட்டுற ஆளுங்களும் சாத்தானோட ஆளு தான். நீ ஓடுற மாதிரி ஓட்டு, நாங்க ஓடுற மாதிரி ஓடுறோம். நீ துரத்துற மாதிரி துரத்து, நாங்க ஓடுற மாதிரி ஓடுறோம். இது எதுக்கு? ஜனங்களை மோசம். இன்னும் பைபிள்ல சில விஷயங்கள் இருக்கு. எப்படி இருக்குன்னா பாருங்க, சவுல் ஒரு முறை சாமுவேல் இறந்தாச்சு, சாமுவேலை போய் பார்த்தாரு. இது அடுத்த வாரம் பார்த்துருவோம், பார்த்து முடிச்சிருவோம். ஒரு 5 நிமிஷம் இருக்கு, அதை பார்த்துருவோம்.
இன்னும் 2 3 இடம் இருக்கு. எங்க இருக்கு அப்படின்னா நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னு சொல்லுங்க. 2 3 இடம் இருக்கு. எங்கெங்க செத்து போன எங்கிருந்து வந்தாங்க அப்படின்னா இந்த இடத்துல சாமுவேல் அங்க சாமுவேல் திரும்ப வந்ததாக வசனம் இருக்கு. அது என்னங்கிறது நம்ம பார்க்கணும். ஒண்ணு. அடுத்தது எங்க லாசர் உசுரோட வந்த அற்புதத்தில் இருக்குங்க. அவர் அது உயிர்த்தெழுதல் தான் அற்புதத்துல தபித்தால் நிறைய பேர் உயிரோட சரீரமா வந்துட்டாங்க. சரி வந்துட்டாங்க. நீங்க குழப்பிக்க வேண்டாம். மறுரூமலை காட்சியில எலியாவும் மோசே வந்து பேசுற மாதிரி அங்க ஒரு காட்சி இருக்கிறத பார்க்கணும். அது எப்படி வந்தாங்க. அப்புறம் வேறங்க அப்படின்னா இன்னொரு இடத்துல லூக்கால ஒரு செத்து போனவங்க பேசிட்டு இருக்கிறது எங்கன்னா ஒருத்தர் வந்து ஒரு ஏழை ஒரு பணக்காரன் இருப்பாங்க. லாசரு ஆமா ஒரு பணக்காரர் ஒருத்தர் 2 பேர் செத்து போயிட்டாங்க. ஒருத்தர் பணக்காரர் வந்து நரகத்துக்கும் ஏழை லாசரு சொர்க்கத்துக்கும் போயிடுறாங்க. செத்து போனதுக்கு 2 பேசிட்டு இருக்காங்க. எப்படிங்க செத்து மருத்துவர் ஒன்று மரியாதை சொன்னா செத்து போனவங்க எப்படி திரும்ப பேசுறாங்க. அப்ப பேய் பிசாசு இல்லைன்னு சொன்னாலும் இது எப்படி நடக்குது அப்படிங்கறதெல்லாம் நம்ம எங்க பார்க்க போறோம். பாகம் 2ல பார்க்க போறோம். என்னென்ன கேள்வி பாருங்க. இதுவரைக்கும் என்ன பார்த்தோம் நம்ம ரீகால் பண்ணிக்கலாம். என்ன பார்த்தோம் அப்படின்னா ஆத்துமான என்னன்னு பார்த்தோம். ஆத்துமான என்ன? ஆமா சுவாசம் உள்ள உயிருள்ள மனுஷனுக்கு பேர் தான் ஆத்துமா அப்படின்னு பைபிள் சொல்லுது. அவங்களுக்கு சாவு வருமா? மனுஷனுக்கு சாவு வரும். மனுஷனுக்கு பசிக்குமா? பசிக்கும். சாப்பிடுவாங்களா? சாப்பிடுவாங்க. எல்லாமே இருக்கும். செத்துருவாங்களா? ஒரு நாள் சாவாங்க. செத்தா பாடி மண்ணினால் உண்டானது, அது மண்ணுக்கு போயிடும். ஆவி அதாவது வாழும் உரிமை ஜீவ சுவாசம் தேவனுக்கு. அப்படின்னா அவங்களுடைய சிந்தனைகள் அவங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே தேவனுடைய கருத்துல இருக்கு. திரும்ப அவங்க உயிர்த்து வரும்போது தேவன் சரீரத்தையும் கொடுக்கிறார், அந்த சிந்தனையும் கொடுக்கிறார், அந்த ஆவி வாழும் உரிமை அதையும் கொடுக்கிறார், ஜீவ சுவாசத்தையும் கொடுக்கிறார். அப்ப மறைச்சதுக்கு அப்புறம் இந்த பேய் பிசாசம் சுத்திட்டு இருக்கிறதெல்லாம் கட்டுக்கதைகள். யார் ஏற்படுத்தினா? சாத்தான் ஏற்படுத்துறாங்க. அப்ப சாத்தானுடைய பொய் தான். ஆதியில சொன்ன பொய்யை இப்ப வரைக்கும் மெயின்டைன் பண்றதுக்காக ஜனங்களுடைய மனசை மதிமயக்கி அவங்களை எல்லாரையும் என்ன பண்றாங்க அவருடைய கட்டுப்பாட்டுல வச்சுக்கிறதுக்காக பேசின ஒரு பொய் தான் செத்துப்போ மனுஷன் சாகல, அவன் எப்படி சுத்திட்டு இருக்கிறான்? காத்தா ஆவியா சுத்திட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்றது. அடுத்தது என்னன்னா செத்து போனவங்க ஒண்ணும் தெரியாது சொன்னா செத்து போன பைபிள்ல ஒரு சில இடங்கள்ல வந்து பேசிட்டு இருக்காங்களே அது என்ன அப்படின் போது சவுல் ராஜா சாமுவேலை செத்து போன சாமுவேலை போய் பார்த்து பேசுறது அந்த சம்பவம் எப்படி அடுத்த வர பார்க்க போறோம். 2வது மறுரூமலை காட்சியில எலியாவும் மோசேயும் ஆண்டவர்கிட்ட பேசிட்டு இருக்காங்களே, செத்து போன மோசேயும் எலியாவும் எப்படி ஆண்டவர்கிட்ட பேசிட்டு இருந்தாங்க அந்த ஒரு விஷயம் பார்க்கணும். அதான் அப்பதான் முடிவாகும் இல்லையா. அடுத்தது ஏழை லாசரும் ஒரு பணக்காரனும் என்ன பண்றாங்க? இவரு சொர்க்கத்திலையும் அவர் நரகத்தில் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பேசிட்டு இருந்தாங்களே அது எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் அடுத்த வாரம். எத்தனை மணிக்கு வரலாம்? அவங்க 5 மணிக்கு வான்னு சொல்லுவாங்க, 6 மணிக்கு வான்னு சொல்லுவாங்க. எங்களுக்கு எப்ப சௌகரியமா இருந்தோ அப்போ வரும், தப்பு இல்லை. உங்களுக்கு எப்ப சௌகரியமா இருந்தோ அப்போ வாங்க, என்ன பண்ணலாம் பாருங்க. ஆனா வராமன்னு விட்டுறாதீங்க. அதாவது எதுக்கு சொல்றாங்கன்னா 5:30க்கு வந்தா 6:30க்கு போயிடலாம், 6:30க்கு வந்தா அப்ப லேட் ஆகுதுன்னா யாருனாலும் லேட் ஆகும். ஓகேவா? நீங்க நல்லா புரிஞ்சுக்கிறீங்க, ரொம்ப பிராங்கா பேசிடுறீங்க, ரொம்ப நல்லது. சரிங்களா? ஓகே, நீங்க என்ன பண்ணுங்கன்னா இப்போ இந்த பாடத்தை குறிச்சு உங்களுக்கு நோட்ஸ் தருவாங்க. அடுத்த வாரம் பாகம் 2ல இன்னும் இது பத்தின ஒரு தெளிவு ஆராய்ச்சி நம்ம பாதையில தான் நிறுத்துறோம். நல்லா மெடிடேட் பண்ணுங்க. அடுத்த வாரம் நம்ம மிஸ் பண்ணாம பாடத்தை கேட்டு முடிங்க. பொறுமையோடு கேட்டவங்க எல்லாரையும் தேவதாமே ஆசீர்வதித்து வருகிறார்கள்.
கிறிஸ்துவுக்குள் மிகவும் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதரர்களே, கிட்டத்தட்ட நம்ம 1.25 மணி நேரம் என்ன பார்த்துருக்கோம்னா ஒரு பாடம் பார்த்துருக்கோம். அதில் என்னதான் பார்த்துருக்கோம், பார்ட் 1 மட்டும் தான் பார்த்துருக்கோம். பார்ட் 2 எப்போ பார்க்க போறோம்னா அடுத்த வாரம் பார்க்க போறோம்னு சொல்லி பார்க்குறீங்களா. ஸோ இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய அநேக மதங்கள்ல இந்த ஆத்மா குறித்து அநேக விதமான கருத்துக்கள் இருந்தாலும் கூட இன்னைக்கு நம்ம வேதத்தின் அடிப்படையில் ஆத்மானா என்னன்னு சொல்லி பார்த்தோம். ஆத்மானா என்னன்னு நீங்க கரெக்டாக போய் சொன்னீங்கன்னா சகோதரர் 1.25 மணி நேரம் பேசுறதுக்கு நியாயம் செஞ்சிருக்கீங்கன்னு அர்த்தம். ஆத்மானா என்ன? ஜீவனுள்ள மனுஷன், அது ஆத்மா, வேற ஒண்ணுமே இல்லை. நீங்க உலகத்துல அநேக கட்டுக்கதைகள் எல்லாம் சொன்னாலும் அதெல்லாம் வேதத்தின்படி பொருந்துமானா கண்டிப்பா அது பொருந்தாது. வசனத்தின்படி நம்ம பார்த்தோம், ஜீவனுள்ள ஒரு மனுஷன் தான் ஜீவாத்மா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ அந்த ஆத்மாவை குறித்து இன்னும் அடுத்த பாட்டை நம்ம அடுத்த வாரம் பார்க்க போறோம். வேதத்திலேயும் கூட நம்ம சகோதரர்கள் நிறைய எக்ஸாம்பிள் இருக்கு, அதுல கூட உங்களுக்கு டவுட் வரலாம். இன்னும் அதை குறித்து முழு விளக்கத்தை நீங்க அடுத்த வாரம் தொடர்ந்து அதை கற்றுக்கொள்ளலாம். பொருள்கள் கேட்டால் உங்கள் அனைவரும் தேவன் ஆசீர்வதிப்பாங்க. உங்கள் அனைவருக்கும் மூலியமாக கிறிஸ்துக்குள்ளான அன்பு வார்த்தையை தெரிந்து கொள்கிறோம். சகோதரருக்கும் கிறிஸ்துக்குள்ளான அன்பு வார்த்தையை தெரிந்து கொள்கிறோம். நம்ம ஜபத்தோடு கூட நம்ம இந்த பாடத்தை நிறைவு செய்யலாம். நம்ம ஜபத்தில் வெளில இருக்க முடியாத அன்பு சகோதரர் அரங்கராஜ் அப்படி அன்பு ஜெபம் செய்வோம். வேதத்தோட அதிசயங்களை காணும்படி கண்களை திறந்து ஒவ்வொரு வாரம் இந்த சத்திய வசனத்தை கொடுத்து இந்த அருமையான மாலை நேரத்தை கொடுத்த திருவைக்கான சத்தியத்தை அறிவர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்னது போல ஒவ்வொரு வாரமும் எங்களை இந்த சத்திய வசனத்திலிருந்து இந்த உலக காரியங்களிலிருந்து எங்களுக்கு விடுதலை தருகிற அதுக்கு அமைந்திருந்து போன வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உமது கரத்தில் கொடுக்கிறோம். இன்னுமாய் ஞானத்திலும் உணர்விலும் நாங்கள் வளர சத்தியத்தை நாங்கள் அறிய தேவையான ஞானத்தையும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் காண்கிற கண்களையும் கேட்கிற செவியும் தந்து இன்னுமாய் வழிநடத்த வேண்டுமா சிந்திக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஒரு வழிநடத்தலை நடக்க தேவையான ஞானத்தையும் உணர்வுள்ள இதயத்தையும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் வந்து இறுதி வரை நிலைப்போன நிச்சயிக்கப்படுவான் என்று சொன்னது போல இந்த பிள்ளைகளை இறுதி வரை நிலைநிறுத்த தேவையான ஞானத்தை தந்து வழி நடத்த வேண்டுமா. எங்கள் ஆண்டவரும் மீட்பர் ரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம். உங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.